ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பிஎட் செகண்ட் இயரில் 4th செமஸ்டரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி. இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3rd யூனிட்டு. ஃபஸ்ட்டு யூனிட்டு செகண்ட் யூனிட்டு ஃபுல்லாக நம்ம போட்டு முடித்தாச்சு. இன்றைக்கி நம்ம 3rd யூனிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரோ பார்த்துடலாம். ஆண் பெண் இருபாலருமே வேரியேஷன் காட்டுறாங்க. குடும்பமாக இருக்கட்டும், சோஷியல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், நம்ம எங்கே போகிறோமோ அந்த போகிற இடத்துல எல்லாமே ஆண்களை ஒரு விதமாக பார்க்குறதும் பெண்களை ஒரு விதமாக பார்க்குறதும் நம்ம பார்க்குறோம். இது வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் ஆகும். எப்படி அப்படின்னா, அம்மா டெய்லி வீட்டு வேலைகளெல்லாம் செய்கிற மாதிரி சமைக்கிற மாதிரி இருக்கும். அப்பா சேரில் உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அண்ணனுங்க கடைக்கு போயிட்டு காய்கறிகள் வாங்கிட்டு வர மாதிரியும், பெண் பிள்ளைகள் பாத்திரம் தேய்க்கிற மாதிரியும் துணி துவைக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. இந்த மாதிரி ஆண்கள் இந்த வேலை தான் செய்யணும், பெண்கள் இந்த வேலை தான் செய்யணும், அந்த மாதிரி சித்தரிக்கப்படும். ஆனால் ஆண்கள் தான் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. பெண்கள் இந்த மாதிரி தான் வேலை செய்யணும் அப்படின்னு எந்த விதமான ரூலும் கிடையாது. ஆண்கள் செய்கிற வேலையை பெண்களும் செய்யலாம், பெண்கள் செய்கிற வேலை ஆண்களும் செய்யலாம். ஆனால் நம்மளுடைய கலை திட்டத்தில் கூட ஸ்கூலில் சிலபஸ் இருக்கு இல்லையா, இந்த சிலபஸ் கூட ஆதி காலத்தில் போட்ட சிலபஸ் அதே மாதிரி தான் வரும். கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறுதே ஒழிய மற்றபடி அதே மாதிரி தான் இருக்கும். ஆண்கள் தான் நிறைய பலசாலிகளாகவும் நிறைய சம்பாதிக்கிற மாதிரியும் வீட்டையே தாங்கி நிற்கிற மாதிரியும் காட்டுவாங்க. அதே பெண் பிள்ளைகள் அந்த அளவுக்கு காட்டுறது கிடையாது. இது எல்லாமே நம்ம மாற்றணும். நம்மளுடைய கரிக்குலமை கூட மாற்றணும். அதாவது இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய எஜுகேஷன் எந்த மாதிரி இருக்கும், ஆண் பெண் எல்லாருமே சமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கரிக்குலத்தையும் மாற்றணும். இப்போ இருக்கிற டிரான்ஜெண்டருக்கு அவங்களுடைய வேலை வாய்ப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரியான எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். எல்லாருமே ஆண் பெண் சமம் அப்படிங்கிற ஒரு சமத்துவம் கொண்ட ஒரு கரிக்குலமை உருவாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வரலாம். பள்ளி பாடங்கள்லையுமே கலைத்திட்டங்கள்லையுமே பாலின பங்கு பணிகள் பற்றின சித்தரிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாடநூல்களையும் கலைத்திட்டங்களையும் இடம்பெறுகின்ற உள்ளடக்கம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாடநூல்களில் கூட பள்ளி கலைத்திட்டத்தில் மொழி பாடங்களும் வரலாற்று பாடமும் கூட பாலின சமத்துவம் இல்லாமல் இருக்கிறது வெளிப்படுத்துது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, தமிழ் பாடநூலை எடுத்துக்கிட்டோன்னா செயல் பகுதியிலையும் உரைநடை பகுதியிலையும் அதிகம் இடம்பெறுறது ஆண்கள் மட்டும்தான், பெண்கள் கம்மி. ஆண்கள் தான் வேறு தீர செயல்கள் செய்கிறாங்க அப்படின்னும் அவங்களால தான் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே மாதிரி ஆண் எழுத்தாளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதே பெண் எழுத்தாளர்கள் இருந்தாலுமே அவங்க அவங்களுடைய படைப்புகள் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பெண்கள் அடக்கமாக இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக இருக்கிற மாதிரியும் தான் காட்டுறாங்க. அறிவாளிகளாகவும் சமூக சீர்திருத்தவாதிகளாகவும் இருக்கிறாங்க இல்லையா பெண்கள், அதை பற்றி அதிகமான அளவுக்கு வெளிப்படுத்துறதில்ல. அப்போது நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா, ஆண்கள் தான் அறிவாளிகள், பெண்கள் அறிவு குறைந்தவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இறைவனுடைய படைப்பில் எல்லாமே ஒன்று தான். ஆனால் நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக வழி வழியாக என்ன பண்ணுறாங்க, ஆண் பிள்ளை தான் வசதி, பெண் பிள்ளை மட்டும், ஆண் பிள்ளை தான் எல்லாமே தெரியும், இந்த மாதிரி சொல்லி சொல்லி குழந்தைங்கள வளர்க்குறாங்க இல்லையா. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அது அப்படியே சமுதாயத்தில் ஊறி போயிடுது. அதே மாதிரி எழுத்தாளர்கள் கூட ஆண்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுத்துக்களை எழுதுகிறாங்க. பெண் எழுத்தாளர்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. பெண் ஆணுக்கு அடங்கி இருக்கிற மாதிரியும், வீட்டு வேலைகளை செய்கிற மாதிரியும், இறை வழிபாடு செய்கிற மாதிரியும், இந்த மாதிரி தான் காட்டுறாங்களே ஒழிய, ஒரு சாதனையை மேற்கொள்கிற மாதிரி பெண்கள் காட்டப்படுறதில்ல. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாலெல்லாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண் கல்விக்கும் இம்பார்ட்டன்ஸு கொடுத்து இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. சங்ககால ஔவையார், ஆண்டாள், அப்புறமா சௌந்தரம் கைலாசம், இந்த மாதிரி தமிழ் பாடங்களில்
இடம்பெறது அரிது. சாதனையாளர்கள் இருக்காங்க. அந்த காலத்திலருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் பெண் சாதனையாளர்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய வேறத்திற செயல்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்கள பத்தி அந்த அளவுக்கு எழுதுறது கிடையாது. ஆண் எழுத்தாளர்கள் வர்ணிச்சு நம்ம எழுதுறது பொழுது, பெண் எழுத்தாளர்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது கிடையாது. ஆடவர்களை பொறுத்தவரைக்குமே தொல்காப்பியர், இளங்கோ, சித்தலை சாத்தனார், திருவள்ளுவர், கம்பர், புகழேந்தி சேக்கர் இந்த மாரி அந்த காலகட்டத்தில இருந்த புலவர்கள், அதுக்கடுத்து வளர்ந்து வரும்பொழுது பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், வாலி இந்த மாதிரி வைரமுத்து அப்படின்னு ஏராளமானவங்க பட்டியல்ல இருக்காங்க. ஒரே நடையில திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க, ராஜமையர், பர்திருமார்கலஜர், வரதராசன் இந்த மாதிரி இவங்களுடைய படைப்புகள் தான் மொழிப்பாட நூல்கள்ல அதிகம் இருக்கு. பெண் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் அந்த அளவுக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம உரைநடையில எடுத்துக்கும் பொழுது, அகிலன், கல்கி, ஜெகசிற்பியன் இவங்களுடைய வரலாற்று புதினங்களும் அதிகமா இருக்கு. இது இது எல்லாமே மொழி பாடங்கள்ல வர்றது. அதுக்கடுத்து வரலாற்று பாடத்துல என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்திய வரலாற்று காலம் வேத காலத்திலிருந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது வரைக்கும் சொல்லப்படுது இல்லையா? நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா, கற்காலத்திலிருந்து நவீன காலம் வரைக்கும் அப்படிதான் நம்ம படிப்போம். அப்போ கற்காலத்துல வந்து ஆதி காலத்துல அப்படின்னும் பொழுது, உலக வரலாறு, அதுக்கப்புறமா வந்து வேத காலத்துல இருந்த முனிவர்கள், அசோகர், அஷ்ஷர், அக்பர், ராஜராஜன் இந்த மாதிரியான ஆண்கள் தான் இருக்காங்க. அவங்களுடைய சாதனைகள் பத்தி தான் சொல்லப்படுது. பெண் அரசிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களும் வந்து சமுதாயத்துக்கு நெறைய தொண்டு பண்ணியிருக்காங்க. ஆனா, அவங்கள பத்தி அதிக அளவு இருக்கிறதில்ல. ஆண்கள் பத்தி மட்டும் தான் அவங்களுடைய வேறு வேறு செயல்கள பத்தி தான் சொல்லப்படுது. இந்திய வரலாற்றில புகழ்பெற்ற பெண்களும் இருக்காங்க. ஆனா, அவங்கள பத்தி அதிகம் சொல்றதில்ல. வேத காலத்துல யாரெல்லாம் இருந்திருக்காங்க? கார்கி இருந்திருக்காங்க, மைத்ரேயி இருந்திருக்காங்க. நம்ம இத வேதகால கல்வி படிக்கும் பொழுது நம்ம படிச்சிருப்போம். அதே மாரி இடைக்காலத்துல அப்படின்னும் பொழுது டெல்லிய ஆண்ட ராஜா ரஸியா சுல்தானா இருக்காங்க. அதுக்கப்புறமா கோண்டுவான அரசி துர்காதேவி இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து வீரமான பெண் அரசிகள் தான். வரலாற்று இதில பார்க்கும்போது ஜான்சிராணி லக்ஷ்மிபாய் இருக்காங்க. நவீன காலம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பண்டிதர் ரமாபாய் இருக்காங்க. ராணி சென்னம்மா இருக்காங்க. வேலு நாச்சியார், காமா அம்மையார், டாக்டர் அன்னி பெசன்ட், முத்துலட்சுமி ரெட்டி, துர்காபாய் தேஷ்முக், அதே மாரி சரோஜினி நாயுடு, சாவித்ரிபாய் பூலே, இந்திரா காந்தி, தெரசா இவங்க எல்லாமே பெண் எழுத்தாளர்கள் இருக்காங்க. இருந்தாலுமே, ஆண் எழுத்தாளர்கள் குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பெண் எழுத்தாளர்கள் கிடையாது. ஆண்கள் வந்து இத சாதனை பண்ணாங்க, அத சாதனை பண்ண சொல்றாங்க. ஆனா, அந்த காலகட்டத்தில பெண்கள் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீடம் குடுத்து வளர்க்கல. வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அந்த தடைகளை மீறி வெளிய சாதனை செய்த பெண்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, அவங்க பேரெல்லாம் வந்து வரலாற்றில எழுதப்படுறது இல்ல. அவங்கள பத்தியெல்லாம் சொல்லப்படுறது இல்ல. இவங்கள பத்தியோ, மத்த சாதனைகளை பத்தியோ எந்த ஒரு பாடநூல்லையும் சொல்றதில்ல, கரிக்குலம்ல சொல்றதில்ல. அந்த கதைகளாக கூட அந்த அளவுக்கு சொல்றதில்ல. ஒரு ஊர்ல ஒரு ராஜா அப்படிதான் நம்ம கதைய சொல்லும்போது கூட ஸ்டார்ட் பண்றோம். ஒரு ஊர்ல ஒரு ராணி இருந்தாங்களாம் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லல்ல. அப்போ கதைக்கே நம்ம வந்து ஆண்கள மையமா வச்சு தான் நம்ம கதையே சொல்றோம். பெண்கள மையமா வச்சு நம்ம சொல்றதில்ல. அடுத்து பாடநூல்களையும், கலைத்திட்டத்திலயும் இடம்பெறுகின்ற பாலின சார்பு கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, தொடக்க கல்வி நிலையில எந்த மாரி இருந்தது? இந்த நிலையில பாடநூல்கள்ல கூட பாட விளக்கங்களோட அம்மா, அக்கா இந்த மாதிரி இவங்க வந்து வேலை செய்ற மாதிரியும், அப்பா, அண்ணன் இவங்கெல்லாம் வந்து அம் சும்மா இருக்கிற மாதிரியும், அவங்க வந்து முக்கியமான வேலைகளான பேப்பர் படிக்கிறது, ஸ்கூலுக்கு போறது இந்த மாதிரி. பெண்கள் அப்படின்னும் பொழுது தெரு பெருக்குறது, வீடு பெருக்குறது, பாத்திரம் தேய்க்கிறது இந்த மாதிரியான வேலைகள் வந்து செய்யக்கூடியவங்களா வர்ணிச்சிருந்தாங்க கலைத்திட்டத்தில கூட. தொடக்க கால நிலையில. நம்மளுடைய புக்ல கூட ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. அப்பா வந்து ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரியும், அம்மா சமைக்கிற மாதிரியும், அண்ணன்கள் வந்து நண்பர்களோட வீட்டுக்கு வெளிய விளையாடிட்டு இருக்கிற மாதிரியும், அக்கா துணி துவைக்கிற மாதிரியும், இந்த மாதிரி அவங்க வீட்ல இருக்கிற பெண்கள் வந்து ஆண்கள முறைப்படுத்தியிருப்பாங்க. கதைகள்ல கூட. மகளிருடைய உடை
அதே மாரி லேடீஸ் உடைய உடை, நடை, பாவனைகள் இது எல்லாமே ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருக்கிற மாதிரி, அவங்க வீட்ல என்ன சொல்றாங்களோ அத கேட்கிற மாதிரி, அவங்களுடைய திருமணம், எதிர்காலம் இது எல்லாமே வந்து ஆண்களை சார்ந்திருக்கிற மாதிரி, ஒரு பெண் வந்து குழந்தையா இருக்கும்பொழுது அப்பா, அம்மாவ சார்ந்திருக்கிற மாதிரி, கொஞ்சம் வளர்ந்த பிறகு அண்ணன், தம்பிய சார்ந்திருக்கிற மாதிரி, திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவன சார்ந்திருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு அம்மாவாகும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை சார்ந்திருக்கிற மாதிரி, இந்த மாதிரி வந்து வர்ணிச்சே பழகிடுச்சு. அப்ப பெண்களுக்கு வந்து சுதந்திரமா இருப்பாங்க. அவங்களால செய்ய முடியும். அவங்களால சாதனைகளை படைக்க முடியும். அப்படின்ற மாதிரி நெறைய புத்தகங்கள்ல சொல்றது கிடையாது. அதனால வந்து நெறைய விவாதங்களும் வருது. என்ன அப்படின்னா, "உண்டி சுருக்குதல் பெண்டிர்க்கு அழகு." அதாவது சாப்பிடுறத குறைச்சுக்கிட்டோம்னா, பெண்கள் அழகாக இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா ஸ்லிம்மா இருந்தா தான் பெண் அழகு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி "உண்டி சுருக்குதல் பெண்ணிற்கு அழகு." 2வது "இறைவன் தொழா அல் கொழுநன் தொழுதொழுவது பெய்யென பெய்யும் மழை." அதாவது அ பெய்யும் மழை கூட எப்படி இறைவன வந்து வணங்கல அப்படின்னா, இறைவனுடைய அருள் இல்ல அப்படின்னா, அந்த அந்த இடத்துல வந்து மழை இருக்காது. இறைவனுடைய அருள் எங்கெல்லாம் இருக்குதோ, அங்கெல்லாம் மழை இருக்கும். அந்த மாரி சொல்றது. அதே மாதிரி "ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே." எந்த ஒரு செயலும் வந்து அதாவது எல்லாத்துக்குமே பெண்ணு தான் காரணம். ஒண்ணு அழிக்கிறதும் பெண்ணால முடியும், ஆக்குறதும் பெண்ணால முடியும். அந்த மாரி சொல்றது. அதே மாரி கண்ணானாலும் கணவன், புல் ஆனாலும் புருஷன் இந்த மாரி சொல்றது. ஒவ்வொரு ஆடவருடைய சாதனைக்கு அப்புறமா ஒரு பெண் இருக்கிறாள் அப்படிங்கிறத, இந்த இடத்துல நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். இடைநிலை கல்வியில எந்த மாரி இருந்தது? இடைநிலை கல்வி வரும்பொழுது, இலக்கிய பகுதிகள்லயும் கண்ணகி மற்றும் கோவலன் இவங்களுடைய அப்பா பேர் தான் வருது. அதாவது கோவலனுடைய தந்தை யாரு? கண்ணகியுடைய தந்தை யாரு? இவங்க வந்து வணிக குலத்தை சேர்ந்தவங்க அப்படியெல்லாம் வரும்ல. ஆனா இவங்களுடைய அம்மா யாரு? இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க? இவங்களுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க? அந்த மாரி எதுவும் வராது. அதே மாரி மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லையா? சேரன், சோழன், பாண்டியன் இருக்காங்கல்ல. இவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்கன்னு வருமே ஒழிய, இவங்களுடைய அரசியர்கள் என்ன பண்ணாங்க? அப்படின்ற மாதிரி வராது. அவங்களும் நெறைய செஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் அது வெளியில வராது. மாரி இடைநிலை கல்வி முறையில கடையேழு வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா? இதுல பாரிவள்ளல் இருக்காரு. அந்த பாரிவள்ளல் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அத பத்தி சொல்றோமே ஒழிய, அவங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருந்தாங்க இல்லையா? அவங்க என்ன செஞ்சாங்க, அத பத்தி எதுவுமே சொல்றதில்ல. பிற்காலத்துல வர்ற ஆசிரியர்கள் தான் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்காங்க. அங்கவை, சங்கவைன்னு சொல்லிட்டு. அதுவுமே வந்து அவங்க என்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க, அந்த மாரியெல்லாம் எதுவுமே சொல்லல. அதே மாதிரி சோழ பேரரசர் ராஜராஜ சோழனுடைய சகோதரி குந்தவை இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து சமய பணிகள் அதிகமா பண்ணியிருக்காங்க. ஆனா, ராஜராஜ சோழர்கள் அவங்களுடைய மனைவிமார்கள் இருக்காங்கல்ல. ஆனா, அந்த மனைவிமார்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அத பத்தி நமக்கு எதுவுமே தெரியல. அப்போ ஆ ஆண் அரசர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களே ஒழிய, பெண் அரசிகளுக்கு, அவங்களுடைய மனைவிகளுக்கு, அவங்க என்ன பண்ணாங்க, அத பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா, இந்த சமுதாயம் வந்து முழுக்க முழுக்க ஆண்களுக்கு அதிக முக்கியத்துவம் குடுக்குற மாதிரியும், பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத மாதிரியும் சித்தரிக்குது. அதுதான் நடைமுறை வாழ்க்கையில என்ன பண்றாங்க, ஆண்களுக்கு தான் அதிகமான அளவு வலு இருக்கு, அதிகமான அளவுக்கு அறிவு இருக்கு. ஆண்களால செய்யக்கூடிய முடியாத வேலைகள் எதுவுமே கிடையாது. பெண்கள் வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் லாயக்கு. அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. பெண்ணுடைய சிறப்பு அவங்களுடைய கற்பு நிலை தான் அப்படின்றது சொல்லப்படுது. சீதா பிராட்டியுடைய அறக்கற்பும், கண்ணகியுடைய மரக்கற்பும் அதிகம் அளவுக்கு சித்தரிச்சு காட்டுது. அப்ப பெண்கள் எல்லாமே கற்புக்கரசிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுல இருக்கிற அந்த பெண்கள வந்து சித்தரிக்கப்படுது. அப்போ ஆண் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். பெண் வந்து கற்புக்கரசியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கப்படுது கதைகள்ல. அடுத்து மேல்நிலை கல்வி முறையில எந்த மாதிரியான இருக்கு ஆண்களுக்கும், பெண்களுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இல்ல அதாவது வீட்ட மெயின்டெயின் பண்றது, கிராஃப்ட்டு, அதே மாரி ஆர்ட் வரையறது, இது எல்லாமே பெண்களுக்குரிய வேலைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே ஆண்களுக்குரிய வேலைகள் அப்படின்னும் பொழுது கிரிக்கெட் விளையாடுறது, உயரம் தாண்டுறது, பெண் பாலினத்தவர்களுக்கு ஏத்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுறாங்க. இது எல்லாமே ஆண்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. தொண்டு நிறுவனங்கள பார்க்கும்பொழுது,
மாணவிகளுக்கு ஏத்த மாதிரி சத்துமிக்க உணவுகளை தயார் பண்றது, எழுத்தறிவற்றவங்களுக்கு பாடம் சொல்லிக் குடுக்குறது, அதே மாரி கிராம மக்களுக்கு கைவினைப் பொருட்கள் சொல்லிக் குடுக்குறது, இதெல்லாமே வந்து பெண்கள் செய்ற வேலைகள் அப்படின்னும், மாணவர்கள் வந்து சாலை அமைக்கிறது, தொற்றுநோய் தடுப்பு முறைகளை உருவாக்குறது, அதுக்கப்புறமா வந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்துறது, இதெல்லாமே வந்து ஆண்கள் செய்ற வேலை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆண்களும் பெண்களையும் பிரிச்சிடுறோம். 6 முதல் 12 வகுப்பு வரையிலான காலகட்டத்தில தம்முடைய பாலின பொறுப்புகள் என்ன மாதிரியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பழைய பாடமுறைகளை விட்டுட்டு, இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கலைத்திட்டத்த கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா தான் ஆண்களுக்கும், பெண்களுக்கும் நிகர் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா, நெறைய விஷயங்கள இன்றைய காலகட்டத்தில பார்க்கும்பொழுது, பெண்கள் வந்து ஆண்களை விட சிறப்பானவர்களாக இருக்காங்க. நெறைய விஷயங்களை சாதிச்சு காட்டுற திறன் இன்றைய காலகட்டத்தில பெண்களுக்கு இருக்கு. யங் ஏஜ்லயே ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்கல்ல குழந்தைங்க, அவங்க கிட்ட பாலின தனித்தன்மை எப்படி உருவாக்குறது? ஸ்கூல்ல படிக்கும்பொழுது, அந்த ஸ்கூல் குழந்தைகிட்ட அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆண், பெண் 2 பேருமே தன்னுடைய வருங்கால அன்றாட வாழ்க்கையில செய்றாங்கல்ல. இப்போ ஒரு பெண் குழந்தையா இருந்தா, அவங்க வீட்ல இருக்கிற பெண்கள், ஆண் குழந்தையா இருந்தா, அவங்க வீட்ல இருக்கிற ஆண் குழந்தைங்கள், அவங்க என்ன மாரி பண்றாங்களோ, அதே மாதிரி அந்த குழந்தைங்களும் பண்ணுவாங்க. இப்போ ஒரு குழந்தை புடவை கட்டணும் ஆசைப்படுது அப்படின்னா, அவங்க அம்மா வந்து புடவை கட்டுறாங்க. அதே மாதிரி அம்மா மாதிரி நாம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாரி பூ வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே ஆண்கள் வந்து அப்பா என்ன வேலை செய்றாரோ, அந்த மாதிரி வேலைகள செய்யணும். ஒரு அப்பா மெக்கானிக் அப்படின்னா, அந்த அப்பா வந்து மெக்கானிக்குடைய டூல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்றாரோ, என்னெல்லாம் பண்றாரோ, அதே மாதிரி அந்த குழந்தை தானும் பண்ணும். ஏன்னா, அவங்க அப்பாவ பார்த்து அந்த குழந்தை வளருது இல்லையா? அப்போ ஆண், பெண் வேறுபாடு அப்படிங்கிறது வீட்ல இருந்தும் ஸ்டார்ட் ஆகுது. அப்பா என்ன பண்றாங்களோ, அதே தான் அந்த குழந்தையும் பண்ணும். அம்மா என்ன செய்றாங்களோ, அதான் அந்த குழந்தையும் பண்ணும். அப்போ வருங்காலத்துல தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வீட்ல இருந்து கத்துக்குது. அதே மாரியே ஸ்கூல்ஸ்க்கு போகும்பொழுதும், எந்த விதமான பாலின வேறுபாடும் இல்லாம, ஆண் குழந்தைங்களையும், பெண் குழந்தைங்களும் ஒண்ணா விளையாடுவாங்க. ப்ரீகேஜி செக்ஷன்லாம் போனோம்னா, ஒண்ணாவே உட்கார வைப்பாங்க, ஒண்ணாவே விளையாடுவாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு, நான் வந்து பெண் குழந்தை, நான் வந்து ஆண் குழந்தை அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர என்ன பண்ணுவாங்க, தனித்தனியா உட்கார வைப்பாங்க. கேர்ல்ஸ் தனியா, பாய்ஸ் தனியா உட்கார வைப்பாங்க. கேர்ல்ஸ் தனியா விளையாட வைக்கிறது, பாய்ஸ் தனியா விளையாட வைக்கிறது, அந்த மாரி ரெஸ்ட் ரூம் வந்து கேர்ல்ஸ் தனியா யூஸ் பண்றது, இந்த மாதிரி செய்வாங்க. அப்ப அந்த குழந்தை அந்த இடத்துல நான் வந்து கேர்ளு, நான் வந்து பாய் அப்படின்னு உணர ஆரம்பிக்குது. ஒரு குழந்தை தன்னுடைய பால் உறுப்புகள் அடிப்படையில தான் தன்னை ஆண் அல்லது பெண் அப்படின்னு உணர்ந்துகிறது. அந்த உணர வயசு வந்து 3 வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருது. நான் வந்து பெண் குழந்தை தான், நம்ம வந்து ஆண் குழந்தை தான் அப்படிங்கிறது. எப்படி அப்படின்னா, அவங்க வீட்ல இருக்கிற அப்பா, அம்மா, அக்கா, அண்ணா, தாத்தா, பாட்டி, மாமா, மாமி இவங்க எல்லாருமே பார்த்து கத்துக்குது. அவங்க என்ன மாரி ட்ரெஸ் பண்றாங்களோ, அதே மாரி தானும் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுது. இந்த ட்ரெஸ் பண்றது மூலமாக நான் வந்து ஒரு பெண் குழந்தை தான், நான் வந்து ஒரு ஆண் குழந்தை தான் அப்படின்றத அந்த குழந்தை உணருது. அதே மாதிரி பெண் குழந்தைங்கள் அவங்க வீட்ல வளையல் போட்டுக்கிறது, கம்பல் போட்டுக்கிறது, கொலுசு போடுறது, இந்த மாதிரி ஆபரணங்கள் வந்து லைக் பண்ணுவாங்க. பசங்க அதெல்லாம் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுடைய அப்பா, அம்மா, அண்ணா இதெல்லாம் போடுறது இல்லல்ல. அதனால அத லைக் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்கவங்க அம்மா கூட குழந்தைங்களுக்கு வந்து தலவாரி, பூவெல்லாம் வச்சு விடுவாங்க. அழகு பார்ப்பாங்க. அதே மாரி தன்னுடைய பாலின அடிப்படை தன்மைய வந்து குழந்தைங்க எப்ப உணருது அப்படின்னா, தங்களுடைய தொடக்கப்பள்ளியிலேயே வந்து தெரிஞ்சுக்குது. அது என்ன இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய யூனிஃபார்ம் கூட. ஆண்களுக்கு தனியான யூனிஃபார்மும், பெண்களுக்கு தனியான யூனிஃபார்ம் இருக்கிறதுனால, அந்த குழந்தைங்களும் புரிஞ்சுக்குது. அதே மாதிரி அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் போகும்பொழுது, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் மாறும். கேர்ல்ஸ் தனியா, பாய்ஸ் தனியா இருப்பாங்க இல்லையா? அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் மாறும். அதே மாரி ஸ்கூல்ல கூட ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்க்காம, சில சில ஸ்கூல்ல, சில வீடுங்கள்ல பார்க்கும்பொழுது, சும்மா அப்படி பேசினாலே தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாம, அந்த டீனேஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வரும். இருந்தாலும், அந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மாறிக்கணும். பால் வேறுபாடு அப்படிங்கிறது, ஆண், பெண் பால் வேறுபாடு அப்படிங்கிறது இயற்கையா இருக்கிற விஷயங்கள் தான்.
பாலின வேறுபாடு நம்மளுடைய கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி மாறி வரும், வளர்ந்து வருது. முன்னாடி இருக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாலாம் யாரும் இல்ல. கேஷுவலா பாய்ஸ், கேர்ள்ஸ் பழகுறாங்க, பேசுறாங்க. அதே மாதிரி ஆசிரியர் கூட கிளாஸ்ல டீச்சர்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸு சரிசமமா நடத்தணும். பெண்கள வந்து தாழ்ந்த நிலையிலும், ஆண்கள வந்து உயர்வான நிலையிலும் வைக்க வேண்டாம். ஏன்னா, ஆண், பெண் மாணவர்கள் அப்படின்னது நேச்சுரல் தான். அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸும் இருக்கும். அத வந்து அ மாற்றி அமைக்கிறதோ, அந்த நேரத்துக்கு பெண்கள ஆண்கள் முன்னாடி கொச்சைப்படுத்தி பேசுறதோ தவறு. பெண்களுடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, பொதுவாவே நம்மளுடைய ஊடகங்களா இருக்கட்டும், நம்மளுடைய கரிக்குலமா இருக்கட்டும், எப்படி சித்தரிக்குது அப்படின்னா, அன்போட இருக்கணும், கருணையோட இருக்கணும், இரக்கத்தோட இருக்கணும், தொண்டு மனப்பான்மையோட இருக்கணும், எல்லாருக்குமே வந்து அட்ஜஸ்டபிளா இருக்கணும், அ தாழ்ந்து போற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலா புக்ஸ்ல, அதுக்கப்புறம் கரிக்குலம்ல, ஹிஸ்ட்ரில இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆண்களுடைய சிறப்பெயர்கள் அப்படின்னா, அவங்க வந்து அ ரொம்ப பிரேவா இருக்கணும். அப்புறம் ரொம்ப உழைக்கணும். குடும்பத்தோட அட்ஜஸ்டபிளா இருக்கணும். அதுக்கப்புறம் குடும்பத்தில இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளுடைய கரிக்குலமும் இருக்கு. அ ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நம்மளுடைய கதைகள் கூட இந்த மாதிரி தான் சொல்லுது. அதே மாதிரி மாணவ, மாணவி யாரா இருக்கட்டும், ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல்ஸோ, ஒரு காலேஜ்லோ எந்த இடமா இருந்தாலுமே, அங்க இருக்கிற ஆஃபீஸ் ஸ்டாஃபு, ஹெட் மாஸ்டரு, டீச்சர்ஸு, அது அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்லையா? மேனேஜர்ஸு, அதுக்கப்புறமா ஸ்வீப்பர்ஸு யாரா இருந்தாலுமே, அவங்ககிட்ட உரிய மரியாதையோட நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து இந்த ஸ்கூல்ஸ்லயே நல்ல பழக்கங்கள கொண்டு வந்துட்டோம்னா, நம்மளுடைய சொசைட்டிக்கு வரும்பொழுது நல்ல எண்ணங்களும் வரும் நமக்கு. அது சமுதாயத்தோட ஒட்டி போறதுக்கும் நம்மளுக்கு வழிவகுக்கும். இள வயதினர் பாலின அடிப்படையில தன் இயல்புகளுடைய வளர்ச்சி, சிக்கல்களை துணிவுடன் எப்படி எதிர்கொள்றது? இதுக்கு வந்து ஸ்கூல்ஸ் உடைய பங்கு என்ன? அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல வரும். பொதுவாவே ஒரு குழந்தை பொறக்குது அப்படின்னா, நம்ம குழந்தை பொறக்க போது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஒரு குழந்தையா தான் பாவிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இது ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா அப்படின்னு பிரிக்கிறோம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொ டெலிவரி வார்டுல இருக்காங்க. குழந்தை பொறக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, குழந்தை பொறக்க போதுன்னு சொல்லுவோம். அந்த நர்ஸோ, இல்ல டாக்டரோ வந்து தான் இது வந்து ஆண் குழந்தை, பெண் குழந்தை அப்படின்னு பிரிப்பாங்க. அதே மாதிரி இளைஞர்களாக இருக்கும் பொழுதும், குமரன், குமரி, இளைஞன், இளஜி இந்த மாதிரி பிரிக்கிறது வழக்கம். இந்த நிலையில ஒவ்வொருத்தருக்குமே, அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அவங்களுடைய உடல் வளர்ச்சி, உடல் தோற்றம், அழகு இத பத்தி தனித்தனியான கவனம் இருக்கும். நம்ம வந்து இந்த ஆக்டர் மாரி இருக்கணும், இந்த நடிகை மாரி இருக்கணும், இந்த பொலிட்டீஷியன் மாதிரி இருக்கணும், அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை உண்டு. அத வந்து அவங்களோட தன்னை ஒப்பிட்டு, அதே மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து தன்னை வந்து மன்மதனா நினைப்பாங்க. பேரழகியா நினைப்பாங்க. அப்பா, அம்மா எப்படி இருக்காங்களோ, அதே மாரி நாமளும் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய உடல் வளர்ச்சிய பொறுத்து அவங்களுடைய கற்பனையும், எண்ணங்களும் இருக்கும். அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி இது வந்து மாறும். பொதுவாவே உடல் வளர்ச்சி பார்த்தோம்னா, எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. பொறந்த குழந்தை 1 வயசு, 2 வயசு வரைக்கும் பார்த்தோம்னா, வேகமா வளர்ச்சி இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் வளர்ச்சி குறையும். அதுக்கப்புறமா அந்த டீனேஜ் வரும்பொழுது வேகமான வளர்ச்சி இருக்கும். மறுபடியும் வந்து வளர்ச்சி கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி உளவியல் ரீதியாவும், அது மட்டும் இல்லாம உடல் ரீதியாவும் பார்க்கும்பொழுது நெறைய சேஞ்சஸ் இருக்கும். இத வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காம, அத வந்து கடந்து வர்றது அந்த இளைஞர்கள், இளஞ்சிகள் அதே மாரி குழந்தை பருவத்தில அந்த குழந்தைங்க கிட்ட தான் இருக்கு. ஒரு சிலரு இந்த பருவத்தில பாலின பிரச்சனைகள் ஓங்கி இருக்கும். அதாவது ஒரு நம்ம செய்ற விஷயம் கரெக்ட்டா, தப்பா அந்த மாதிரி தெரியாம குழப்பத்தில இருப்பாங்க. அதே மாதிரி டீனேஜ் வரும்பொழுது நெறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல நம்மளுக்கு
செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நமக்கேத்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதை செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். இந்த சொசைட்டிக்கும் சரி, அடுத்த நம்மளுடைய சர்க்கிள்ல இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கும், நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கும் எந்த விதமான நம்மளால பிரச்சனைகள் வராம நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஒவ்வொரு மாணவன், மாணவி டீனேஜ்ல இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தேவைப்பட்டா ஆசிரியர்கள் வந்து கைடன்ஸ் வந்து கேட்கலாம். பிரச்சனைகள் இருக்கு. அதே மாரி வீட்லயும் சரி, அம்மா, அப்பாவ விட நம்மளுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வேற யாரும் கிடையாது. அப்போ உன்னுடைய பெர்சனல் ப்ராப்ளத்த உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. அதே மாரி ஸ்கூல்ஸ்க்கு வரும்பொழுது, ஸ்கூல்ஸ்ல கைட் பண்றதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க. உங்களுடைய பிரச்சனைகளை அவங்க கிட்ட சொன்னா, அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. பற்றிய தன்னுணர்வு வாழ்நாள் முழுவதுமே நீடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். தான் வந்து யாரு? தன்னுடைய பொறுப்புகள் என்ன? இந்த சொசைட்டில எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண், பெண் 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சம உரிமை அப்படிங்கிறது ஆணுக்கு தான் சம உரிமை இருக்கு, பெண்ணுக்கு கிடையாது அப்படியெல்லாம் கிடையாது. உன்னால சர்வே பண்ண முடியும் இந்த சொசைட்டில, உன்னால சாதிக்க முடியும் அப்படின்னா, ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், யார் வேணாலும் அத வந்து சாதனைய புரியலாம். உரிய உயிரியல் தன்மை, அதாவது பயாலஜிக்கல் நேச்சர் இது வந்து தீங்கு நடக்காத வகையில நம்மளுடைய உரிமைகள், கடமைகள் இது எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். 2 பேர்கிட்டயுமே. அதாவது ஆண், பெண் 2 பேருமே பக்குவம் அடைந்து அவங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள சாதிக்கலாம். இது வந்து நம்மளுடைய கரிக்குலம்ல கொண்டு வரலாம். அதே மாதிரி ஆசிரியர்கள் கூட ஆண், பெண் சமம் தான் அப்படின்னு சொல்லலாம். மாணவ ஆசிரியர்கள் உற்று நோக்கலும் அதாவது அப்சர்வ் பண்றதுக்கும், படிக்கிறதுக்காகவும், பிராக்டிஸ் பண்றதுக்காகவும் நம்ம ஹையர் எஜுகேஷன் போறோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு மாணவன், மாணவியும் பாலினத்தன்மையுடைய சிறப்புகளை ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், ஆணுக்கு பெண் இணை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் வந்து ஒரு சாதனை புரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த சாதனை புரியிற வரைக்குமே விடாமுயற்சியோட ஒவ்வொரு செயலுமே வந்து அவங்க செஞ்சு முடிக்கணும். இது போல செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு மாணவன், மாணவியும் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இது வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல வரும். பள்ளியிலும், கலைத்திட்டத்திலும் பாலின பொறுப்புகளை ஒருங்கிணைத்தல். அதாவது ஆண், பெண் இந்த விதமான பாகுபாடு இல்லாம 2 பேருமே சேர்ந்து எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. கலைத்திட்டம் அப்படிங்கிறது என்ன? கரிக்குலம் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா, பிஎட் படிக்கிறோம்னா, பிஎடுக்கான சிலபஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம கலைத்திட்டம் அப்படின்றோம். அந்த கரிக்குலம்ல என்னெல்லாம் கொண்டு வரலாம்? எந்த மாதிரியான கொண்டு வரலாம்? அப்படின்றது சொல்லப்படுறது தான். கரிக்குலம்ல டிஸ்கிரிமினேஷனை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்கள மதிக்கணும் அப்படின்னும், டிரான்ஸ்ஜெண்டரை மதிக்கணும் அப்படின்னும், இது எல்லாமே கலைத்திட்டத்தில் கொண்டு வரணும். யாரையுமே வந்து இன்சல்ட் பண்ணாம ஆண், பெண், மாணவ, மாணவியர் எல்லாருமே சமம் அப்படிங்கிறத கொண்டு வந்துடணும். பள்ளிக்கூடம் அப்படின்ற அமைப்பில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கே தெரியும். நம்ம ஸ்கூல் படிக்கிறோம் அப்படின்னா, ஸ்கூலில் யாரெல்லாம் இருப்பாங்க? பிரின்சிபல் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க, ஸ்வீப்பர்ஸ் இருப்பாங்க, வாட்ச்மேனு, பியூனு எல்லாருமே இருப்பாங்க. அப்போது இவங்களை எல்லாருமே பிரித்து பார்க்காம, இப்போ வந்து பிரின்சிபல் அப்படின்னா ஆண், பெண் அந்த மாதிரி இல்லாமல் ஜென்ரலாக சொல்கிறது. டீச்சர்ஸ் அப்படின்னா ஆண் வித் பெண் பாகுபதம் காட்டாமல் ஜென்ரலாக டீச்சர்ஸ் அப்படின்றது சொல்கிறது. அப்புறம் ஆக்டர்ஸு, புலவர்ஸு, கவிஞர்கள் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் கூட கவிஞர் அப்படின்னா அது பெண் கவிஞரா, ஆண் கவிஞரா அப்படின்னு சொல்லாமல் கவிஞர்கள், நடிகர்கள் அப்படின்னு காமனாக ஒரு வார்த்தை சொல்லி சொல்கிறது. உங்களுடைய புக்கில் கூட கொடுத்துருக்காங்க. பிரின்சிபால், ஸ்கூல் அசிஸ்டன்ட், டிரைவர், குக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
பெண்கள் தகுதி மற்றும் அவங்களோட விதிகளுடைய அடிப்படையில எந்த ஒரு பாடப்பிரிவிலும் சேர்க்கலாம். சில ஸ்கூல்ஸ்ல மரைன் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த மரைன் டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்குமே பாய்ஸ் மட்டும் தான் படிப்பாங்க. கேர்ல்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட அவங்களுக்கு அந்த இடத்துல சீட் இல்ல. அப்போ விருப்பம் இருந்தால் மெரைனுக்கும் அவங்க படிக்கலாம். மெரைன்ல வேலை செய்யலாம். இந்த மாதிரி கரிக்குலம்ல பெண்களுக்கும் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத மாத்தி அமைக்கணும். அதே மாதிரி செவிலியர் படிப்பு. பொதுவாவே நர்ஸு அப்படின்னு சொன்னா பெண்கள் தான் நெறைய படிப்பாங்க. ஆண்கள் கம்மி படிக்கிறது. படிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பெர்சன்டேஜ் லெவல் வந்து கம்மியா இருக்கும். இந்த மாதிரி விருப்பம் இருந்தால் ஆணோ, பெண்ணோ அவங்க விருப்பப்படி எந்த படிப்பு வேணாலும் படிக்கலாம். அதே மாரி அ சதுரங்க விளையாட்டு, பூப்பந்து விளையாட்டு, இந்த மாதிரி விளையாட்டுகள்ல பொதுவா பார்க்கும்பொழுது ஆண்கள் தான் பண்ணுவாங்க. பெண்களுக்கும் இடம் கொடுக்கணும். பெண்களுக்கும் விருப்பம் இருந்தா, அதுல அவங்க செய்யலாம். ஃபீல்டு ட்ரிப்பு போறது, அந்த ட்ரிப்ப அரேஞ்ச் பண்றது. அதுக்கப்புறமா வந்து ஆண்டு மலர் தயாரிப்பாங்கல்ல. ஒரு வருஷத்துல என்னெல்லாம் அவங்க அந்த சாதனை பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கூலு, காலேஜ்லேருந்து அது எல்லாமே ஆண், பெண் 2 பேருமே செய்யறதுக்கு அலோ பண்றது. நம்மளுடைய பாலின மரபுகள், அதாவது ட்ரெடிஷ்னலா நம்ம இப்படி தான் இருப்போம். அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இல்லையா? அந்த ரூல்ஸ நம்ம மதிக்கணும். அதனால தான் இந்த புதிய கருத்துக்களை ஏத்துக்கிட்டு பேரண்ட்ஸும் ஒத்துழைக்கணும். அதாவது நம்ம ஒரு கரிக்குலம்ல சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, அந்த சேஞ்ச் பண்ற கரிக்குலத்துக்கு பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, கல்வி அப்படிங்கிறது ஸ்கூலோட நிக்கிறதில்ல. அதோட வீட்டுக்கும் வரும். ஏன்னா, அந்த பிள்ளைகளுக்கும், பேரண்ட்ஸ்க்கும், அந்த ஸ்கூல்ஸ்க்கும் லிங்க் இருக்கிறதுனால, பேரண்ட்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இதே மாதிரி சமூக பணிகள்ல துப்புரவு வேலை செய்கிறாங்க இல்லையா? இவங்களே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா கூட, காலையில எல்லாருக்குமே தெரியும். அந்த டீனேஜ் இருக்கிறவங்களுக்கா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கா இருந்தாலும் சரி தெரியும். ஏன்னா, காலையில முனிசிபல்ல இருந்து கிளீன் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா, பெண்கள் தான் கிளீன் பண்ணுறது, அந்த குப்பைய கொண்டு போய் போடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து ஆண்கள் அந்த மாரி பண்ணுறது கிடையாது. ஆண்கள் வந்தாலுமே அவங்க டிரைவரா அந்த மாதிரி தான் வருவாங்களே ஒழிய, கிளீன் பண்ணுறது எல்லாமே அந்த பெண்கள் தான் பண்ணுவாங்க. ஏன் ஆண்கள் கூட பண்ணலாம் இல்லையா? ஆண்கள் ஆண்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற வேலைய ஆண்களும் பண்ணலாம். பெண்களால பண்ண முடியுன்ற வேலைய பெண்களால கூட பண்ணலாம். நம்மளுடைய கலைத்திட்ட நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற கடமையும் நமக்கு இருக்கு. அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆசிரியர் குழுவில இருக்கிற வளங்களுடைய அடிப்படையில எல்லாத்தையும் ஒன்று திரண்டி கூட்டுறவு முறையில நம்ம செயல்படுத்தலாம். இது மாரி நம்ம செய்யும் பொழுது, அந்த பாலின வேறுபாடு கலையும். ஒரு சில விஷயங்கள் வந்து பெண்கள் செய்யணும் ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்க செய்யலாம். ஆண்கள் செய்ய முடியும் அவங்களால அப்படின்னும் பொழுது, அது ஆண்கள் கூட செய்யலாம். ஒரு சில விஷயங்கள வந்து எதிர்ப்பு காட்டுறது இல்ல. ஒரு சிலதுல வந்து பெண்களுக்கு சம உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, ஒரு சில விஷயங்கள்ல வந்து அத ஏத்துக்கிறாங்க. எப்படின்னா, என்சிசி, என்எஸ்எஸ் இந்த மாரி டீம்ல கேர்ல்ஸ் டீம்ன்னு தனியா இருக்கும். பாய்ஸ் டீம்ன்னு தனியா இருக்கும். அந்த மாரி இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள யாருமே எதிர்த்தெல்லாம் பேசுறதில்ல. அதுக்கான குரலும் குடுக்கறதில்ல. வெவ்வேறான பண்பாட்டு சூழல்ல காணப்படுகின்ற பாலின பிரச்சனைகள். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டடா 5 மார்க் கொஸ்டின்ல வரும். ஒரு சில இடங்கள்ல பண்பாட்டு அளவுல பொறுத்த வரைக்குமே, ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது, அது வந்து நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஆதரவா இருக்கும். ஒரு சில செயல்கள நம்ம செய்யும் பொழுது. ஒரு சில வேலைகள நம்ம செய்யும் பொழுது, அதுக்கு வந்து நம்மளுடைய சொசைட்டிக்கு எதிராவும் அமையும். ஏன் அப்படின்னா, சமுதாயத்தோட யார் வந்து ஒத்து போறாங்களோ, அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு தோணும். நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஒத்து வராத விஷயங்கள நம்ம தப்புன்னு சொல்லுவோம். உதாரணம் சொல்லணும்னா, டெய்லி வந்து குடிக்கிறாங்க, ஃபேமிலிய டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா, அது யாருக்குமே விரும்ப மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஜனுனா ஜனுனா இருக்காங்க. டெய்லி வேலைக்கு போறாங்க, கோயிலுக்கு போறாங்க. நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே மதிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, அந்த இடத்துல நம்மளுடைய கல்ச்சரோட ஒத்து போகுது. இதுதான் வந்து அதுக்கேத்த மாதிரி நம்மள நம்ம மாத்திக்கிறது. மேலை நாட்டு பண்பாடுகள்ல வந்து பெண்களுக்கு ஏத்த மாதிரி இருந்தா கூட,
இன்னும் கூட அந்த இடத்துல கூட ஆணுக்கு அடுத்ததாக பெண்களை வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா, ஆண் தான் சமமானவங்க. அதாவது ஆண், பெண் 2 பேருக்குள்ள ஆண் தான் வந்து சமமானவர், முதன்மையானவர் அப்படின்ற எண்ணம் எல்லா இடத்துலயுமே வந்து வளர்ந்து தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கலாம். எப்படி அப்படின்னா, ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்னும் பொழுது, எல்லாத்துலயுமே ஈக்குவல் குடுக்கணும் இல்லையா? திருமணம், சொத்துரிமை, மணமுறிவு, மறுமணம், குழந்தை வளர்ப்பு இது எல்லாமே வேறுபாடல்களை களையணும். பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. ஆண், பெண் 2 பேருமே சமம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய அரசாங்கம் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு தான் வருது. ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா? இருந்தாலுமே அந்த இடத்துக்கு கூட பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக நடத்துறதில்ல. எப்படி வந்து நடத்துறாங்க அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல காட்சி பொருளாக வைப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது, மாடல் மாடல் வரும்பொழுது ஆண்கள விட பெண்கள வந்து அதிகமா ஈர்க்கும் இல்லையா? அதனால மாடலிங்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அ விளம்பரங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அ சின்ன சின்ன களியாட்டங்கள்ல பெண்கள யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து அதிகமளவு அந்த ஃபாரின் கல்ச்சர்ல கூட ஃபாலோ பண்றாங்க. மேலை நாட்ல அறிவியல், ஆராய்ச்சி, அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி இது எல்லாமே பெண்கள் ஒரு சில இடங்கள்ல முன்னோடிகளாவும் இருக்காங்க. மத்திய கிழ அ இது ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஹையர் அத்தாரிட்டில இருக்காங்க இல்லையா? ஆனா, எல்லா இடங்கள்லயுமே அந்த மாரியும் இருக்கிறது கிடையாது. ஒரு சில இடங்கள்ல வந்து பெண்களுக்கு வாக்குரிமை இன்னைக்கு வரைக்கும் குடுக்கறது கிடையாது. ரொம்ப ரூரல் ஏரியா மாரி இருக்கு இல்லையா? அந்த ஏரியால அயல் நாடுகளா இருந்தாலுமே சரி. அதே மாதிரி ஹையர் பொசிஷன் இருக்கணும் அப்டின்னா, பெண்களுக்கு அந்த இடத்துல இல்ல. ஆண்களுக்கு மட்டும் தான் இருக்கு. 2 பேருமே கூட்டு கல்வி, எஜுகேஷன், கோ எஜுகேஷனு, அதுக்கப்புறம் கணவருக்கு இருக்க உரிமைகள், சுதந்திரம் இது எல்லாமே தனக்கும் வேணும் அப்படின்னு இந்தியா போன்ற வளர்ந்து வர்ற நாடுகள்ல கோர முடியாது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில நம்மளுடைய அரசாங்கம் நெறைய முயற்சிகள வந்து எடுத்துட்டு தான் இருக்கு. எல்லாருமே அதாவது ஆண், பெண் சமம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய இந்திய அரசாங்கம் நெறைய முயற்சிகள எடுத்துட்டு தான் இருக்கு. இந்தியா மற்றும் கீழ்த்திசை நாடுகள்ல ஒரு பெண் நாட்டுடைய மிக உயர்ந்த பதவிக்கு போறது அப்படிங்கிறது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இன்றைய காலகட்டத்தில எடுத்துக்கும்போது ஒரு சில இடங்கள்ல பெண்கள் வந்து ஐஏஎஸ்ஸாவும், ஐபிஎஸ்ஸும் இருக்காங்க. விமானங்கள கூட ஓட்டுறாங்க இல்லையா? அப்போ அதிசயம் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே ஃபேமிலி குடும்ப கட்டுப்பாட்டோட ஒரு குடும்பத்த நடத்தணும் அப்படின்னா, பெண்கள் மட்டும் தான் நடத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆண்களும் ஒரு ஃபேமிலிய கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னா, பெண்களுக்கு உயர்கல்வி, பெண் கல்வி, ஊக்கம் இது எல்லாமே குடுக்குறது அரசுடைய கொள்கை அப்படின்னு நினைக்குது. ஏன் அப்படின்னா, அ ஆண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃபேமிலில படிக்க வச்சுருவாங்க. அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு குடுத்துருவாங்க. ஆனா பெண்களுக்கு அந்த மாரி செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் அரசாங்கம் பெண்களுக்கான நெறைய உதவிகள செய்யணும் அப்படின்ற முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கத்துல வந்து பெண்கள் வந்து முன்னேறிக்கிட்டு இருந்தா கூட, மறுபக்கத்தில் பார்க்கும்பொழுது, குழந்தை வந்து ஆணா, பெண்ணா அப்படின்னு ஸ்கேன்லாம் பண்றாங்க இல்லையா? அப்பவே வந்து பெண் குழந்தை இருந்தா அடிச்சிடுறது. அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல்ல அந்த இந்த மையம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடங்கள்ல ஸ்கேனிங் சென்டர்லலாம் இது வந்து பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்றதில்ல. சொல்லாம தான் டெலிவரி ஆகுற வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு டிப்ரஷன் கொண்டு போறது. ஒருத்தன் வந்து தன்னுடைய ப்ரொபோசல சொல்றான் அப்டின்னா, அந்த பெண் அந்த காதலை ஏத்துக்கல அப்டின்னா, அந்த பெண்ண கொலை செஞ்சுறது. பாலின வன்முறைகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் பெற்ற தாயே வந்து கொலை பண்றது. இந்த மாரி கொடூரமான நிகழ்ச்சிகள் கூட பெண்களுக்கு எதிரா நடந்துகிட்டு தான் இருக்கு. பெண்கள் ஒரு சில இடங்கள்ல இன்றைய காலகட்டத்தில மிக உயர்வான பதவியில இருந்தா கூட, நெறைய படிச்சு சாகசம் பண்ணா கூட, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இன்னும் கூட நம்ம நாட்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. பெண்கள ஒரு போதைப் பொருளாகவும், ஒரு குழந்தை பெறுகின்ற ஒரு கருவியாகவுமே நினைக்கிற இடங்களும் உண்டு. மனிதர்களும் உண்டு. இதுபோல பெண்களுக்கு எதிராக நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில கூட குடும்ப சொத்துல பெண்களுக்கு சம உரிமை குடுக்காம இருக்கிறது.
அதே மாதிரி ஒருத்தர் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்களை வந்து ஆண்கள் அப்ளை பண்ணுறது, பெண்களுக்கு எந்த விதமான முன்னுரிமையும் கொடுக்காம இருக்கிறது, ஜீவனாம்சம் வந்து கொடுக்கறது. அதாவது ஒரு பெண்ணை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு கம்மியாக அளவுக்கு ஜீவனாம்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பெண்கள் கைக்குழந்தை வச்சுட்டு பப்ளிக் பிளேஸில் ஒரு குழந்தைக்கு வந்து பசியாற்றவும் முடியாத ஒரு நிலை. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா, இது எல்லாமே சமய நம்பிக்கைகள், நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அமைஞ்சு, இந்தியா போன்ற பல்வேறு சமயங்களை சேர்ந்தவங்க கொண்ட ஒரு சமுதாயம், பெண்களுக்கு சம அந்தஸ்தும், உரிமையும் தரணும் அப்படின்னு நெறைய சமூக நிறுவனங்களும், அரசாங்கமும் சட்டங்களை இயற்றி, ஆண்கள் வந்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பெண்களும் செய்யலாம். ஆண்களுக்கு குடுக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள் எல்லாமே பெண்களுக்கும் உண்டு அப்படின்னு நெறைய சட்டங்களை இயற்றி நடைமுறைப்படுத்த முடியல படுத்துறதுக்கு முடியல. இருந்தாலும் இத வந்து இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும். அரசாங்கமும் வந்து ஏதாவது ஒரு வகையில இதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அதாவது எல்லா பிரச்சனைகளும் அதாவது பெண், ஆண் இந்த பிரச்சனைகள், பால் சார்ந்த தொடர்புகள் இதெல்லாமே வந்து போக்குறதுக்கு அரசாங்கமும் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. எதிர்பாலினத்தாரிடம் உடன்பாட்டு மனப்பான்மையை தோற்றுவிப்பதில் ஆசிரியர்களுடைய பங்கு என்ன அப்படின்னு. அதாவது எதிர்பாலினத்தார் அப்படின்னா ஆண், பெண் மாணவ மாணவிகள் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட 2 பேருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிய எப்படி வந்து டீச்சர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த டாபிக். இது வந்து உங்களுக்கு 5 மார்க் क्वेश्चंसல வரும். பாலின வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஆண் மற்றும் பெண் இவங்களுடைய கற்றல் திறன்கள், அதாவது படிக்கிற மாணவர்கள், மாணவிகள் எல்லாருமே ஒரே மாதிரி மார்க் வந்துரும். ஆண்கள்லாம் நிறைய மார்க் எடுப்பாங்க, பெண்கள்லாம் மார்க் எடுக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நாலேஜபிளாக இருப்பாங்க. ஸ்கூல்ஸில் ரிசல்ட் வரும்பொழுது கூட பெண்களும் ஆண்களும் ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்துருவாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் பெண்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நல்லா எழுதுவாங்க. ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் ஆண்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதில் அவங்க நல்லா எழுதிடுவாங்க. அப்போது அவுட் ஆஃப் ரிசல்ட்டு அப்படின்னு வரும்பொழுது ஆண்களும் பெண்களும் ஓரளவுக்கு சரிசமமாகவே மார்க்கை வந்து எடுத்துருவாங்க. அதே மாதிரி நாலேஜபிளாக பார்க்கும்பொழுது ஆண்களும் பெண்களும் சமந்தான் அப்படின்னு சொன்னால் கூட, ஃபிசிக்கலாக பார்க்கும்பொழுது பெண் சற்று வலு கம்மியாக தான் இருப்பாங்க ஆண்களை காட்டிலும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் அந்த மாதிரி இருக்கலாம். மற்றபடி ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், மற்ற ஆக்டிவிட்டீஸாக இருக்கும், இதில் எல்லாமே ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் இருக்காங்க. வகுப்பறையில் ஆசிரியர் ஆண், பெண் 2 பேருமே மனித பிறவிகள் தான், ஜந்துக்கள் கிடையாது. அதனால ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும் சரிசமமாக நடத்தணும், அவங்கக்கிட்ட சரிசமமாக பழகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஆசிரியருக்கு இருக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல கைடாக அந்த டீச்சர் இருக்கணும். ஒரு சில நேரங்களில் சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ஒரே ஒரு பையன் இருந்தான்னா எந்த பொண்ணையும் பார்த்து கமெண்ட் பண்ண மாட்டான். அதுவே ஒரு 4-5 பாய்ஸ் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா ஒரு பொண்ணு போனால் பயங்கரமாக கமெண்ட் அடிப்பாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் தான். தனியாக ஒரு பையன் இருந்தா அப்படின்னா நல்லா வந்து கமெண்ட் அடிச்சு விடுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகிக்கிறதுனால ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும் மன உளைச்சல் ஏற்படுது. இதை வந்து டீச்சர் வந்து கைட் பண்ணணும். இதனால் நிறைய பின்விளைகள் வரும். இது மாதிரி கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆகிறாங்க. அதே மாதிரி ஆண்களும் தான். பெண்கள் சும்மா இருக்கிறதில்ல, அவங்களும் பயங்கரமாக பேசுவாங்க. அதனால் ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும் இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள்லேருந்து, கிண்டல் கேலிகள்லேருந்து காப்பாற்றி ஆசிரியர் வந்து நல்வழிப்படுத்தணும். ஒரு உடன்பாட்டு மனப்பான்மை, அதாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூவை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு டீச்சர் வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி ஒரு கிளாஸில் பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி கேர்ள்ஸு பாய்ஸ் இருக்கும் பொழுது கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு பாய்ஸை வந்து மட்டம் தட்டியே பேசக்கூடாது. அதே மாதிரி கிளாஸில் கேர்ள்ஸ் கிட்ட மட்டுமே பெருக்கிறது, துடைக்கிறது, போர்டு அடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் கொடுக்கக்கூடாது. பாய்ஸு கேர்ள்ஸு 2 பேருமே சேர்ந்து தான் செயல்படணும். டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்திட்டு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா
கேர்ள்ஸ்கிட்டயே கேட்பாங்க. டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம். அந்த மாதிரி இல்லாம, அ ஆண் அதாவது மாணவன், மாணவி இவங்க 2 பேருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸு கொடுக்கணும். கிளாஸ்ல பின்தங்கி இருக்கிற மாணவர்களையும் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குடுக்குறாங்கல்ல, அந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் குடுக்கும்பொழுதோ, இல்ல டீம் டீச்சிங் இருக்கும்பொழுதோ, இல்ல அ அசைன்மென்ட்டு அந்த மாதிரி குடுக்கும்பொழுதோ, டல் ஸ்டூடண்ட்ஸு, ஆவரேஜான ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே மிங்கிள் பண்ணி செய்ய வச்சோம்னா, ஓரளவுக்கு அந்த பசங்க வந்து இன்னும் நல்லா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க அப்டின்னா, அந்த ப்ராஜெக்ட்ல பாய்ஸு, கேர்ள்ஸு 2 பேருமே சேர்த்து அந்த ப்ராஜெக்ட் குடுக்கும்பொழுது, அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னும் பெட்டரா பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. கிளாஸ்ல ஆர்குமெண்ட் நடக்கும்ல, இந்த மாரி ஆர்குமெண்ட்லயும், அதே மாதிரி கல்ச்சுரல் ப்ரோகிராம்லயும் 2 பேருமே கேர்ள்ஸு, பாய்ஸு 2 பேருமே ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். ப்ராஜெக்ட்டும் குடுத்து மாணவர், மாணவிகிட்ட சம எண்ணிக்கையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி கல்ச்சுரல் இருக்கு இல்லையா? இந்த கல்ச்சுரல் ப்ரோகிராம்ல கேர்ள்ஸ், பாய்ஸ் 2 பேருமே சேர்ந்து பண்ற மாரி. அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள் இருக்கும் இல்லையா? இந்த விளையாட்டு போட்டிகள வந்து ஆண்களுக்கு தனியான விளையாட்டு போட்டி, பெண்களுக்கு தனியான விளையாட்டு போட்டி இருந்தா கூட 2 பேருமே அவங்கவங்களுடைய விருப்பமான விளையாட்டுகள போட்டியிடுறதுக்கு உதவுற வகையில விளையாட்டுகளுடைய போட்டி நடத்தணும். அதாவது சில விளையாட்டுகள்ல வந்து பெண்கள் சிறப்பா இருப்பாங்க. ஒரு சில விளையாட்டுகள்ல ஆண்கள் சிறப்பா இருப்பாங்க இல்லையா? அதுல தனித்தன்மைய புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி கைட் பண்ணணும். குழு பணிகள் டீம் வைஸா பண்றாங்க இல்லையா? இதுல 2 பேருமே சம அளவுல பார்ட்டிசிபேட் பண்ணி, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு எஃபோர்ட்ட குடுக்கணும். ஆசிரியர்கிட்ட ஒரு புற சார்பு இருக்கிறதுனால, எந்த ஒரு மாணவியோ, மாணவரோ கருதாம இருக்கணும். அதாவது கிளாஸ்லலாம் பார்க்கும்போது எல்லா டீச்சர்ஸும் கிடையாது. ஒரு சில டீச்சர்ஸு யாராவது ஒருத்தர மட்டும் புடிச்சுப்பாங்க. என்ன வேலையா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்றது, அவங்கள வந்து சாக் பீஸ் கொண்டு வர சொல்றது, அவங்க கிளாஸ் ரூம்ல ஏதாவது பண்ணணும் அப்டின்னா, அந்த அந்த ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனையே சொல்றது. இதெல்லாம் இருக்கும் பொழுது, மத்த பசங்களுக்கு வந்து அது இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரி இல்லாம, எல்லாரையுமே ஒரே மாதிரி அந்த டீச்சர நடத்தணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள நீக்கிட்டோம்னா, மாணவனும், மாணவியும் அவங்களுடைய லைஃப்ல நெறைய சாதனைகள வந்து அவங்க செய்வாங்க. இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? வகுப்பறையில ஆண், பெண் இவங்க 2 பேருக்கு இல்லையே இடையில இருக்கிற உடன்பாட்டு மனப்பான்மை தோற்றுவிக்கிறதுனால, ஆசிரியர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துருக்கோம். கல்வியில் பாலின ஒரு சார்பு இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம இது வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல வரும். எப்படின்னா, கல்வியில பாலின ஒரு புற சார்பு அப்படின்னும் பொழுது பார்ஷியாலிட்டி ஒரே மாதிரியான கிளாஸ் ரூமு, புக்ஸு, மெட்டீரியலு இது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா கூட, இதுல ஆண், பெண் வேறுபாடு நடத்தப்படுறது உண்டு. எப்படின்னா, ஆண்கள் வந்து அதாவது மாணவர்களை விட மாணவிகள் ஒரு படி கம்மிதான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருந்துட்டே வருது. ஆனா, இன்றைய காலகட்டத்தில பார்க்கும்பொழுது ஆண்கள், பெண்கள் எல்லாருமே சமம் தான். ஆண்கள் என்ன மார்க் எடுக்குறாங்களோ, அத விட ஜாஸ்தியாவே பெண்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில. சர்க்கார் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1994ல அவரு சர்வே பண்ணி ரிசல்ட் குடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே வகுப்பறையில அமர்ந்து, ஒரே பாடங்கள படிச்சு, ஒரே ஆசிரியருடைய கற்பித்தல மேற்கொண்டு, மாணவிகள், மாணவர்கள் வெவ்வேறு விதமான கல்வியை வந்து அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னு சர்வே எடுக்கும் பொழுது சர்க்கார் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு பிஎட்லயும் சரி, டெட்டு, டிஆர்பிலயும் சரி, ஒன் வேர்ட் மார்க்ல கேட்பாங்க. இந்த மாரி இந்த கன்டென்ட்ட குடுத்துட்டு, இத சொன்னது யாரு? அப்படின்னு கேட்பாங்க. அப்போ யார் சொன்னா? சர்க்கார் தான் சொல்றாரு. எந்த வருஷம் சொல்றாரு அப்படின்னும் பொழுது 1994ல சொல்றாரு. அதாவது ஒரே வகுப்பறையில படிக்கிற மாணவர்களும், மாணவிகளும் இருக்கிற ஆட்டிட்யூட் அவங்களுடைய ம் கருத்துக்கள் எல்லாமே வேறுபட்டு இருக்கு. ஒரே மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றாரு.
எந்த மாதிரினா, ஒரே மாதிரியான பாடங்கள், வகுப்பறை, அம் புக்ஸு இது எல்லாமே ஒரே மாரி இருந்தா கூட, அவங்களுடைய அவுட்புட் வேற மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி வர்றதில்ல அப்படின்னு மாணவிகளையோ, மாணவர்களையோ தனித்தனியா பிரிக்கிற போக்கு டீச்சர்ஸ் கிட்ட இருக்கு. எப்பவுமே ஒவ்வொரு மாணவியும் தனக்கு தனிப்பட்ட முறையில பாலியல் தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுதும், அத ஆசிரியர்களோ, நிர்வாகமோ அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கறதில்ல. பொதுவா என்ன சொல்லிடுவாங்க, பெண்கள் கொஞ்சம் அடங்கி தான் போகணும். பசங்க இப்படிதான் இருப்பாங்க. அப்படின்ற மாரி முழுக்க முழுக்க பெண்கள் மீதே குற்றம் சுமத்திருவாங்க. அதனால கிளாஸ்லயும் அவங்க மாணவிகளுக்கு படிப்பு கவன சிதறல் ஏற்படுது. அதே மாதிரி பெண்கள விட ஆண்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. எப்படின்னா, பெண்கள் எப்படி இருந்தாலும் படிச்சுருவாங்க. ஆண்கள் படிக்க மாட்டாங்க. அப்படின்றதுக்காகவே பாய்ஸ் மேல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எல்லாருமே கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, பெண்கள் தைரியத்தோட, துணிச்சலோட, வீரமா இருக்கிறத யாரும் விரும்புறதில்ல. அதே ஆண்கள் அதுபோல இருந்தா எல்லாருமே நேசிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. பெண்கள் அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஆண், பெண் அப்படின்னும் பொழுது எல்லாருமே ஒண்ணு தான். ஆனா பெண்களுக்கு ஒரு ரூலு, ஆண்களுக்கு ஒரு ரூல் அப்படின்றம்போது, நம்ம கிளாஸ்லயே நம்மள பிரிச்சு பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் தோணுது. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, வகுப்பறையில மாணவிகளை விட மாணவர்களுக்கும் தான் முக்கியத்துவம் குடுக்குறாங்க அப்படின்னும், அவங்க சொல்றத மட்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதும் அது நமக்கு தெரியுது. மாணவர்களை விட மாணவிகள 2ஆம் பட்சமாக தான் நினைக்கிறாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு இதிலிருந்து புரியுது. வகுப்பறை இடைவினைகள் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுவாவே வகுப்பறை இடைவினைகள்ல மாணவர்களுடைய ரியாக்ஷன் 4 வகைகள்ல ஆசிரியர் பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா, ஆசிரியர் பாராட்டுதல் 1. எப்படின்னு பார்க்கும்பொழுது, மாணவர்களுடைய சொல்ற பதிலுக்கு ஃபீட்பேக் குடுக்கறது. அவங்க கொஸ்டின் சொல்றாங்க. அவங்க அத ஆன்சர் பண்றாங்க அப்படின்னா, "நீ சொன்னது ரைட்டா? தப்பா? எந்த மாதிரி மாத்தி சொல்லியிருக்கணும்." இது போல நம்ம ஃபீட்பேக் குடுக்கணும் டீச்சர்ஸு. மாணவர்களுடைய வினையை திருத்தி அமைக்கிறது எப்படி அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸு தாம் சொல்ற பதில்களை சரிப்படுத்துறதுக்கோ அல்லது விரிவுபடுத்துறதுக்கோ என்கரேஜ் பண்ணணும். இப்ப நம்ம அந்த டீச்சர்ஸ் சொல்றாங்க இல்லையா? கண்டுபிடிக்கிறாங்க, "நீ சொல்றது சரியான பதில் கிடையாது. இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லலாம்." அப்படின்னு சொல்லும் பொழுது, எந்த மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறத ஸ்டூடண்ட்ஸு டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு டீச்சர் சொல்லணும். அதே மாதிரி ஆசிரியர் தன்னுடைய விமர்சனத்த வெளிப்படுத்துறது. அவருடைய அவருடைய ஒப்பீனியன சொல்றாங்க இல்லையா? அது மாணவர்கள் குடுக்குற பதில் அல்லது விடை தவறு அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிடுறது. ரைட்டா? தப்பா? அப்படின்றது மழுப்பாம கரெக்ட்டா சொல்லிடுறது. ஒரு சிலர் ஸ்டூடண்ட்ஸ் உடைய மனசு பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அத வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாம, ஒரு மாணவன் தவறு செய்றான் அப்படின்னா, அந்த தவற திருத்துறதுக்கு நம்ம வெளிப்படையா சொல்லி ஆகணும். மாணவர்கள் குடுக்குற பதில் அல்லது விடையை ஏத்துக்கிட்டு, பதில் பதில் சொல்றாங்க இல்லையா? அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். சட்கார் 1994ல செய்த ஆய்வு முடிவுப்படி, வகுப்பறையில இடைவினைகள் அதாவது டிஸ்டர்பன்ஸ்ல மாணவிகளை விட அதிக அளவு ஆசிரியர்கள் கிட்ட பாராட்டுதலை வாங்குறாங்க அப்படிங்கிறது. கேர்ள்ஸ் என்ன செஞ்சாலும் அது பாராட்டுறது கிடையாது. பாய்ஸ் ஒரு சின்னதா ஒரு செயல செஞ்சுட்டா, அத பாரா பாய்ஸு ஏதாவது கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது, டீச்சர்ஸு அத கரெக்ஷன் பண்றதையும், அதே மாதிரி அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, அத திருத்தி சொல்ற மாதிரியும் கிளாஸ் இருக்கும். கேர்ள்ஸ் ஏதாவது ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது கிடையாது. குட்ச் மற்றும் ஃப்ரோஃபி இவங்க 2 பேரும் பண்ண ரிசர்ச் என்ன தெரியுது அப்படின்னா, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை மாத்தி அமைச்சுக்கிறதுக்கு
அவங்க சொல்ற ஆன்சர வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு பாய்ஸ்க்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. கேர்ல்ஸ்க்கு அந்த அளவுக்கு சான்ஸும் குடுக்கறதில்ல, பேசவும் விடுறதில்ல. மாணவர்கள் சொல்ற பொதுவான பதில்கள் கூட ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி கிரியேட் பண்றாங்க டீச்சர்ஸு. ஷார்ட்டா சொல்லணும்னா, கிளாஸ் ரூம்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கேர்ல்ஸ், பாய்ஸ் 2 பேர வந்து வேறுபடுத்தி காட்டுற மாரி இருக்கு. பாய்ஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு, கேர்ல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காத மாதிரி இருக்கு. அதே மாதிரி அ அவங்க சொல்ற பதில் கூட அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. அடுத்த டாபிக்கு. கல்வியில் பயன்படுத்தப்படுகின்ற வளங்களும், சிறப்பு சேவைகளும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வகுப்பறையில டீச்சர்ஸ் வந்து சொல்லக்கூடிய கான்வர்சேஷன் நடக்கும்ல, கிளாஸ்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கும், டீச்சர்ஸ்க்கும். அந்த கான்வகேஷன்ல பாய்ஸ்க்கு நெறைய வந்து சலுகைகள் குடுப்பாங்க. அவங்களுக்கு பேசறதுக்கு அலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. அதே மாதிரி பாய்ஸ்ல யாரு டேலண்டடா இருக்காங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவாங்க. இதில கேர்ல்ஸ்க்கு அதிக அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது கிடையாது. கேர்ல்ஸும் இதில வந்து பார்ட்டிசிபேட் பண்றது இல்ல. எதுக்காக பாய்ஸ் மட்டுமே அதில கலந்துக்கிறாங்க, இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அ ஆசிரியர்களுமே சரி, பேரண்ட்ஸுமே சரி, ஆண் பிள்ளைகள், ஆண் மாணவர்கள் மட்டும் தான் நல்லா ஆனவங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது ஒரு விதத்தில நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால நல்ல டேலண்டடான ஸ்டூடண்ட்ஸ் குடுக்குற பயிற்சிகள், அதே மாரி அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்காலர்ஷிப்பு, இது எல்லாமே பாய்ஸ்க்கு மட்டும் தான் போய் சேருது. கேர்ல்ஸ்க்கு அந்த அளவுக்கு லேர்னிங் டிஃபிகல்டீஸ் சொல்றோம் இல்லையா? கற்றல் குறைபாடுகள். கேர்ல்ஸு, பாய்ஸு 2 பேர்கிட்டயுமே கற்றல் குறைபாடுகள் இருக்கலாம். ஆனா, பாய்ஸு கிட்ட மட்டும் அந்த கற்றல் குறைபாடுகள கண்டுபிடிச்சுட்டு, அவங்கள வந்து எப்படியெல்லாம் ஷைன் பண்றது, அத பத்தி யோசிப்பாங்க. அதுக்கான ட்ரெய்னிங் குடுப்பாங்க. பொதுவாவே கேர்ல்ஸ் வந்து சைலன்ட்டா இருக்கிறதுனால, அவங்களுடைய கற்றல் குறைபாடு வெளில வர்றதில்ல. அவங்களுக்கான எந்த விதமான சிறப்பு பயிற்சியும் குடுக்கறது கிடையாது. இதனால பெண்களுக்கு இந்த மாரி வந்து லேர்னிங் டிஃபிகல்டீஸ்ல எந்த விதமான பயன்கள் கிடையாது. கற்றல் குறைபாடுல சிறப்பு சேவைகள இவங்களால எடுத்துக்க முடியறதில்ல. அதே மாதிரி காம்படிஷன் எல்லாம் நடக்குதுல்ல. வெளியூர்ல காம்படிஷன் நடக்கும். இவங்க ஒரு வில்லேஜ்ல இருக்கிறாங்க ஸ்டூடண்ட்ஸு அப்படின்னா, இதில பாய்ஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் குடுத்து வெளில கூட்டு போவாங்க. கேர்ல்ஸ வந்து எங்கேயும் வெளில போக்கூடாது அப்படின்னு. வீட்லயும் வந்து தடை விதிப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லயுமே வந்து பெண் பிள்ளைகள வெளில கூட்டு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஏன்னா, சேஃபா இருக்க முடியாது. ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றதுனால டீச்சர்ஸும் வந்து அவங்கள கேர்ல்ஸ வந்து கூட்டு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதனால வெளியில போயி சாதிக்கிற திறன்கள் வந்து கேர்ல்ஸ்க்கு கம்மியாவே போயிடுது. கிளாஸ் ரூம்லயுமே பாடங்கள் நம்ம படிக்கிறோம்ல. இப்ப நெறைய ஆண் சாதனையாளர்கள், ஆண் எழுத்தாளர்கள் பத்தியெல்லாம் நம்ம படிப்போம். அதுவே பெண் எழுத்தாளர்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருந்தா கூட ஏதோ ஒரு ஒரு சாம்பிளுக்காக ஒருத்தர 2 பேர தான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அதில வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மத்தவங்க எல்லாரையுமே அதில வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ஸ்கூல்ஸ் அந்த புக்ஸ்ல கூட பெண் சாதனையாளர்கள், சிறந்த திறமையானவங்க இவங்களெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ பாய்ஸ மட்டுமே மையப்படுத்தி, பாய்ஸ் மட்டுமே திறமைசாலிகள், பாய்ஸ் மட்டுமே புத்திசாலிகள் அப்படின்னு ஒரு சொல்லி, அது அப்படியே வந்து ப்ரெஷர் ஆயிடுது. அப்போ கேர்ல்ஸ் எல்லாம் வந்து பாய்ஸ் தான் வந்து டேலண்ட் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதையே பெண்கள் வந்து டெக்னாலஜியாலும் சரி, அதே மாரி சோஷியல் சர்வீஸ்ல சிறந்து விளங்குறாங்கல்ல, இவங்கள எல்லாருமே வந்து பாடப்புத்தகங்கள்ல வர்றது கிடையாது. அதுல ஒரு சிலர் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இந்த இடத்துலயுமே வந்து பெண்களுக்கு முழுமையான உரிமை குடுக்கறது இல்ல. ஸ்கூல்ஸ்ல கரிக்குலம் இருக்குல்ல, அந்த கரிக்குலம்ல கூட மாணவர்களோ, மாணவிகளோ இடம்பெறுகின்ற குழு செயல்பாடுகள், டீமா இணைந்து செயல்படும் பொழுது, அதில கேர்ல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதில்ல. பாய்ஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது. அதே மாதிரி ட்ரெடிஷ்னலா இருக்கிற பொறுப்புகள் மட்டுமே கேர்ல்ஸ் குடுக்கறது. எப்படி அப்படின்னா, வீடு துடைக்கிற வீட்ல நம்ம வந்து வீடு
பெருக்கிற மாதிரி ஸ்கூலில் பெருக்கிறது, தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது, போர்டை ரஃப் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள். இந்த மாதிரி ஒரு சில வேலைகள மட்டும் தான் பெண்களுக்கு குடுத்துட்டு, மத்தது எல்லாமே வந்து ஆண்களுக்கு குடுப்பாங்க. இந்த மாதிரியான செயல்கள பெண்கள புறம் தள்ளுறாங்க. அதே மாரி ஸ்கூல் அட்மிஷன்ல கூட கேர்ல்ஸ், பாய்ஸ் அட்மிஷன் நடக்குது அப்டின்னா, கேர்ல்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கம்மியா குடுப்பாங்க. பாய்ஸ்க்கு வந்து அட்மிஷனு அதிகமா அவங்க எடுத்துப்பாங்க. ஆசிரியர்கள விட ஆசிரியர்கள் தான் எண்ணிக்கையும் கம்மியா இருக்கும் ஸ்கூல்ஸ்ல அட்மிஷன்ல. அதாவது ஆண் ஆசிரியர்கள விட பெண் ஆசிரியர்கள் கம்மியா இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல அந்த நிலை வந்து மாறிக்கிட்டு, ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஈக்குவலா மாறிக்கிட்டு தான் இருக்கு. இது எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, இன்றைய காலகட்டத்தில மாணவர்களும், மாணவிகளும் தனித்தனியான சமமற்ற ஒரு கல்வி தான் இருக்கு. பாய்ஸ் குடுக்குற இம்பார்ட்டன்ஸ கேர்ல்ஸ்க்கு வந்து குடுக்குறது கிடையாது. அதனால பார்ஷியாலிட்டி இந்த இடத்துல கன்டின்யூ ஆயிட்டு தான் வருது. மாணவர்களை சமூகவியல்பாக்குற ஒரு செயல்பாடுகள் ஸ்கூல்ல இருக்கிற வளங்கள் மற்றும் சேவைகள், கலைத்திட்டம் இது எல்லாத்தையுமே பாலினத்தில பார்ஷியாலிட்டி காட்டாம எல்லாருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸு குடுக்கணும். மாற்று பாலினத்தவர் அப்படி இல்ல அப்படின்னா, 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். யார சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஆண ஆணுன்னு சொல்றோம், பெண்ண பெண்ணுன்னு சொல்றோம். அவங்களுடைய நடை, உடை, பாவனைகள், அவங்களுடைய பழக்கவழக்கங்கள், அவங்களுடைய உறுப்புகள் இது எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து இவங்க ஆணா, பெண்ணா அந்த மாதிரி நம்ம சொல்வோம். அப்போ ஆண் தன்மையாகவும் இல்லாம, பெண் தன்மையாகவும் இல்லாம இருக்கிறவங்கள நம்ம டிரான்ஜெண்டர் அப்படின்னு சொல்றோம். 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கிறவங்கள. இவங்கள அரவாணிகள், திருநங்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக திருநங்கைகள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஆண்களை விட பெண்கள் இந்த அரவாணிகள் அதிகமா இருக்காங்க. அதனால திருநங்கைகள் அப்படின்னு இவங்கள நம்ம பொதுவா சொல்றது. இந்த மாதிரி திருநங்கைகள் உலக அளவுல எல்லா நாடுகளிலுமே இருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாட பொறுத்த வரைக்கும் 12 லட்சம் பேர் 14 லட்சம் பேர் இந்த மாதிரி திருநங்கைகளா இருக்காங்க. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாவும் நிறைய இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது 2011ல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாற்று பாலினத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஜெண்டரு 4.11 லட்சங்கள் இருந்தாங்க. அதே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது இவங்களுடைய எண்ணிக்கை 22,364 புள்ளிவிவரம். பெண்களில் ஒரு சிலர் ஆண்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ரொம்ப முரட்டத்தனமாக இருக்கிறது, பாய்ஸ் விளையாடுற விளையாட்டுகளில் ஈடுபடுறது, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க ஒரு சிலர் வந்து மாற்றுப்பாலினத்தவராக இருப்பாங்க. இயல்பிலேயே சில பெண்கள் வந்து ஆண்கள் மாதிரி இருக்காங்க, அது வேற. ஆனால் உள்ளுறுப்புகள் மாற்றத்தால் ஒரு சிலர் இந்த மாதிரி நடந்துப்பாங்க. இவங்களை திருநம்பிகள், அப்படி இல்லை அப்படின்னா டாம் பாய்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. ஆண்களுடைய பிறப்பு உறுப்புகளோட மீசை முளைக்காது. இந்த மாதிரி சில மாறுபாடுகள் இருக்கும். இப்போ பெண்ணாக இருக்கிறவங்க ஆணாக மாறுறதும், ஆணாக இருக்கிறவங்க பெண்ணாக மாறுறதும், அவங்கவுங்க பிறக்கும் பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் மாறும் பொழுது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மாறும். அப்போ தான் அவங்க வந்து தான் வந்து டிரான்ஜெண்டர் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரும். இதை வந்து ஒரு சிலர் வந்து சொல்லிடுவாங்க வெளியில், ஒரு சிலர் வந்து சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்கோ, தன்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பயந்துகிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு பயம் அவங்களுடைய குழப்பம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ஆக்டிவிட்டியாக எதையுமே அவங்களால செய்ய முடியாது. அந்த மாதிரி பயந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு அவங்களோட லைஃப்பில் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. அவங்க வந்து பகிரங்கமே நாங்கள் வந்து திருநங்கைகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, டிரான்ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டு கூட இவங்களுக்காக நிறைய வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதாவது பதவியிலும் சரி, படிப்புலையும் சரி, அவங்களுக்கு கொடுக்குற சலுகைகளும் சரி நிறைய வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சமுதாயம் அவங்களோட வினோதமாக பார்க்குறது மட்டும் கிடையாது. ஒரு சில டிரான்ஜெண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கடைங்களுக்கு போயிட்டு கைத்தட்டி காசு வாங்குறது, அதுக்கப்புறம் யாராவது ஏமாந்துருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட பணம் பறிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில திருநங்கைகள் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறதுனால ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே கெட்ட பேரும் வருது. இவங்க
வருஷத்தில் ஒரு நாள் கூவாகம் அப்படின்ற ஒரு திருவிழா நடக்கும். திருநங்கைகளுக்கான திருவிழா அது. முதல் நாள் ஆடல் பாடல் கொண்டாட்டம் இருக்கும். அடுத்த நாள் வந்து அழுவாங்க. இந்த மாதிரி நடக்கும். மாற்று பாலினத்தவருடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இவங்களுக்கும் கவர்மெண்ட் என்ன தான் சலுகைகள் உரிமைகள் எல்லாமே பண்ணால் கூட இவங்களுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய வலிகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றவங்க இப்போ இன்னைக்கு நேற்று வந்தவங்க கிடையாது. வரலாற்று காலத்திலேருந்தே இவங்க இருந்துட்டு வராங்க. மகாபாரதத்தில் பீஷ்மர் எதிர்த்து போர் செய்யறதுக்காக அனுப்பப்படுறாங்க சல்லியன் அப்படின்றவர். அவர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். திருநம்பி அப்படின்றதுனால பீஷ்மர் அவரை எதிர்த்து போர் செய்யாமல் அவனுடைய அம்புகளை ஏற்று மண்ணில் சாய்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் வரலாற்று காலத்திலேருந்து இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல. அதே மாதிரி அவங்களுடைய குழந்தைங்கள் 6 வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நடக்கும். அந்த டீனேஜ் வரும்பொழுது உடலியலில் நிறைய மாற்றங்கள் வரும். அப்படி அவங்களுடைய உடலியலில் மாற்றங்கள் வர்றது பார்க்குற பேரண்ட்ஸு ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இன்றைய காலகட்டத்தில் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணாத பேரண்ட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்கள அந்த குழந்தைங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாமல் படிப்பறிவு பாதியில் நின்று விடுது இல்லையா. இந்த மாதிரி மன உளைச்சல், வெளியில் சமுதாயத்தில் யாரையுமே அவங்களால ஃபேஸ் பண்ண முடியலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதே மாதிரி பப்ளிக் பிளேஸில் அவங்க வந்து ஈஸியாக மிங்கிளாக முடியல, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்களால போக முடியறதில்ல. அதே மாதிரி பப்ளிக் டாய்லெட்ஸ் அவங்களால யூஸ் பண்ண முடியறதில்ல. இந்த மாதிரி சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு அரசியல் அதிகாரம் அது மட்டும் இல்லாமல் எதுவுமே ஈஸியாக முடிவெடுக்கிற அதிகாரம் எதுவுமே இவங்களுக்கு கிடையாது. குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள் இவங்களுக்கு இல்லை. பொதுவாக அடிப்படை உரிமைகள் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு சில உரிமைகளுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து மறுக்கப்படுது. அதே மாதிரி பொதுமக்களும் வந்து இவங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே செய்வாங்க. ஓரின உடலுறவு இருக்கிறதுனால இது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பனிஷ்மெண்ட்டும் இவங்க வந்து கிடைக்குது இவங்களுக்கு. இவங்களுக்கு வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கவர்மெண்ட்டு ஒரு சில சலுகைகள் கொடுத்துருக்குல்ல, அது என்னெல்லாம் பார்க்கும்பொழுது கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இவங்களுக்கு தடை கிடையாது. இவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை படிக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்குன்னு வீடு எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக வந்து மெடிக்கல் எல்லாமே இவங்களுக்கு பார்த்துருக்காங்க. இவங்களுடைய குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, வங்கி கணக்கு இது எல்லாமே இவங்க வந்து ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டு இவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் சமூக பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கிறாங்க. இவங்க 2014 இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. என்ன அப்படின்னா, இவங்களை இதர பிற்பட்ட வகுப்பினர் பேக்வர்ட் காஸ்ட் பிசின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இதர பிற்பட்ட வகுப்பினர் அதர் பேக்வர்ட் கிளாஸ் கண்ணம்மா அப்படிங்கிற திருநங்கை மீடியாவில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கண்ணம்மா மாதிரி நிறைய பேர் வந்து சினிமாவில் சீரியல்லாம் நடிச்சுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி திருநங்கை வந்து சப் இன்ஸ்பெக்டராக ப்ரமோட் ஆகியிருக்காங்க. அரசியலில் ஈடுபட்டுட்டு அவங்கவுங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எஜுகேஷனு கொடுக்கறதுக்கு நிறைய திட்டங்கள் வந்து கவர்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி கல்கி சுப்பிரமணியம் அப்படிங்கிற திருநங்கை சகோதரி அப்படிங்கிற பேரில் திருநங்கைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் கூட முன்தொடக்க கல்வியிலேயே செக்ஸ் எஜுகேஷன் பற்றி
ஜெண்டர் சென்ஸ்லேஷன் சொல்லித்தர்றதா சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வாழ்க்கை திறன்களை தேர்ச்சி பெறத்துக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கணும்? இதில் வாழ்க்கை திறன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாமே நம்ம செய்கிறோம், என்னெல்லாம் நமக்கு தேவைப்படுது, இது எல்லாமே வாழ்க்கை திறன் தான் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO தான் சொல்லுது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இன்றியமையாத தேவைகளை எதிர்நோக்கிற சவால்களையும் திறம்பட சமாளிக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் இருக்கணும். அதே மாதிரி அவங்க ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அது யாருமே அதை அவாய்ட் பண்ணக்கூடாது, தடுத்து நிறுத்தக்கூடாது. மேக்ஸிமம் என்னெல்லாம் அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கணுமோ அதெல்லாமே முக்கியமான வாழ்க்கை திறன்கள் என்னென்ன அப்படின்னு யூனிசெஃப், யுனெஸ்கோ, உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில நேரம் உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. UNICEF கொடுத்துட்டு இதோட அப்ரிவேஷன் என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி யுனெஸ்கோ கொடுத்துட்டு இதோட அப்ரிவேஷன் என்னன்னு கேட்பாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டு இதோட அப்ரிவேஷன் என்னன்னு கேட்பாங்க. அதனால் இதெல்லாமே கூட இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 வகையான ஸ்கில்ஸு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இவங்க 3 பேரும் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, தகவல் தொடர்பு திறன், கம்யூனிகேஷன், நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மற்றவங்களுடைய பேசுகிற பழகிற ஸ்கில்ஸ் நமக்கு இருக்கணும். செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு இருக்கணும், அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கணும். யார் எது சொன்னாலும் நம்பாமல் நம்மளுக்குன்னு இருக்கிற ஸ்கில்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி சுழ விழிப்புணர்வை உண்டாக்குற திறன்கள், அதுதான் செல்ஃப் அவேர்னஸ்ஸு. பிறர் உணர்வுகளை புரிந்து கொள்வது, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு மட்டுமே சாதகமாக இருந்தால் போதும், மற்றவங்களுக்கு எப்படின்னா போட்டால் நமக்கு என்ன அப்படின்னு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் மற்றவங்களும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறது. க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். அதே மாதிரி எது கரெக்டு எது தப்பு அப்படின்ற ஸ்கில்ஸு, டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதே மாதிரி முடிவெடுக்கிற திறன், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற திறன், எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை விட்டு நம்ம ஓடி ஒதுங்காமல் அதுக்கு என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கணும். நெருக்கடிகளை சமாளிக்கிற திறன், நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அதை எப்படி கொண்டு போகிறது, இது பற்றின ஸ்கில்ஸ் இருக்கணும். மன வீழ்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, எமோஷனல்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். வாழ்க்கை திறன்களில் முக்கியமான வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 10 வாழ்க்கை திறன்களை உலக சுகாதார நிறுவனம் 3 வகையான ஸ்கில்ஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சிந்தனை சார்ந்த திறன்கள், திங்கிங் ஸ்கில்ஸு. இந்த திங்கிங் ஸ்கில்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்னா, ஆக்க சிந்தனை, க்ரியேட்டிவிட்டி, திறனாய்வு சிந்தனை, நம்மளோட எதுவாக இருந்தாலும் நம்ம ஆராய்ந்து செய்கிறது. அதே மாதிரி முடிவெடுக்கிற திறன், டெசிஷன் மேக்கிங்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது, சொல்யூஷன் எடுக்கிறது. இந்த சிந்தனை சார்ந்த திறன்களில் நம்ம எதிர்க்கிற பிரச்சனைகள் பொருத்தமான தகவலை நம்ம சேகரிக்கிறது. நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்கிற திறன் நம்மக்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இன் ஃப்யூச்சரில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனு. சமூக திறன்கள், சோஷியல் ஸ்கில்ஸு, இந்த வகையில் என்னெல்லாம் வருது அப்படின்னா, சுழ விழிப்புணர்வு பெறும் திறன், தகவல் தொடர்பு திறன், பிறருடன் பழகிற திறன், பிறர் உணர்வுகளை புரிந்து கொள்கிற திறன், இந்த 4மே இருக்கும். இதில் இந்த மாதிரியான ஸ்கில்ஸில் ஒருத்தர் தங்களுடைய கருத்துக்களை எழுத்து மற்றும் சைகைகள் மூலமாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது. ஒரு சிலர் பேசுகிறதே புரியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் டெசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கணும். தன்னுடைய உணர்வுகளை மென்மையாக வெளிப்படுத்தணும். அடுத்தவங்களுக்கு எந்த வித அடுத்து 3வது ஸ்கில்லு மனவெழுச்சி சார் திறன்கள், எமோஷ்னல் ஸ்கில்ஸு.
இதில் நெருக்கடிகளால் எழுகிற மன அழுத்தத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, மன வீழ்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரியான வாழ்க்கை திறன்களை உள்ளடங்கியிருக்கும். இந்த வகை திறன்மை தான் சுய மேலாண்மை, செல்ஃப் மேனேஜ்மெண்ட் மற்றும் சமாளிக்கிற திறமை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திறமைகளில் சுய மதிப்பீடு, விழிப்புணர்வு இது எல்லாமே நிர்ணயிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட இருக்கிற கோபம், பயம், பதற்றம் இது எல்லாமே கட்டுப்படுத்தி மன அழுத்தத்தை மேலாண்மை மற்றும் நேர மேலாண்மை புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தன்னை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுனால, செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுனால நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி முடியும். எதிர்மறை எண்ணங்களை அழிச்சிட்டு நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வர முடியும். அடுத்து வாழ்க்கை திறன்களில் தேர்ச்சி பெற வாய்ப்பு கொடுக்கறது. மாற்றுப்பாலினத்தவர்களுடைய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க எஜுகேஷனில் பின்தங்கி இருக்கிறது தான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஸ்லோ லேர்னர்ஸ் கிடையாது, அவங்க அறிவு இல்லாதவங்க கிடையாது. இருந்தாலுமே சமுதாயத்தில் அவங்கள ஒதுக்கப்படுறதுனால, அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இல்லாததுனால அவங்க எஜுகேஷனில் பின்தங்கி இருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதே மாதிரி தனியார் நிறுவனங்களும் இவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கணும். அதே மாதிரி கிளாஸில் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அதில் ஒரு 2 பேர் டிரான்ஜெண்டர் அப்படின்னும் பொழுது அவங்கள ஒதுக்கி வைக்காமல், அவங்கக்கிட்ட வேறுபாடு காட்டாமல் அந்த கிளாஸில் இருக்கிற டீச்சரும் அவங்களோட நல்லா பேசணும். இது மாதிரி பேசி அவங்கள அரவணைச்சிட்டு கொண்டு போனால் அந்த குழந்தைங்க நல்லா வளரும். மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் தன்னை இழிவுபடுத்திக்காமல், அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, அடுத்தவங்க நம்மளை ஏற்றுப்பாங்களா, இந்த மாதிரி எண்ணம் எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய தன்னம்பிக்கை, அவங்களுடைய ஆர்வம், அவங்களுடைய உழைப்பு இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்திக்கிட்டால் போதும். சாதாரண மாணவர்கள் மாதிரி அவங்களாலையும் எஜுகேஷனில் டெவலப் ஆக முடியும். அவங்கள பிற மாணவர்களும் தங்களுக்கு சமமாக ஏற்பதும், ஆசிரியருடைய பரிவார நடத்தையும் அவங்கள கற்றலை மேம்படுத்தும். அவங்களோட லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு அவங்களும் போவாங்க. பாலின சமத்துவத்திற்கான பள்ளி கலைத்திட்டத்தை உருவாக்குதல். டெவலப்பிங் ஸ்கூல் கரிக்குலம் ஃபார் ஜெண்டர் எக்வாலிட்டி. ஜெண்டர் ஸ்டடீஸை பற்றி நிறைய யூனிவர்சிட்டிஸில் இப்போ ரெஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய எஜுகேஷனில் ஒரு பார்ட்டாக வரணும், செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கான ரிசர்ச்சும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் மாறிட்டு தான் வருது. இருந்தாலுமே ஆண் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்ன, அது என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்குறத விட, இன்றைய காலகட்டத்தில் நடைமுறைக்குள்ள என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்களை கட்டுப்படுத்துகிற திருமணம், குடும்ப வாழ்வு, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கல்ச்சர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. சொத்து உரிமை, வாரிசு உரிமை, வாரிசை தத்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் வருது அவங்கவுங்களுடைய வாழ்க்கையிலுமே. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு தனி சிவில் சட்டம் இருந்தாலுமே அதுவும் நம்மளுடைய அரசியலமைப்பு உட்பட்டு ஏற்றப்படுது. எல்லா குடிமக்களுக்குமே சம உரிமைகளும் பொறுப்புகளும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாலின சமத்துவம் அப்படின்றது தனிப்பாடமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருந்தாலே போதும். அதே மாதிரி ஆண்கள் பெண்களை தனக்கு எதிராக இருக்கணும், தனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. பாலின சமத்துவ கலைத்திட்டத்தை உருவாக்குறதுல கவனத்தில் என்னெல்லாம் பாலின சமத்துவ கலைத்திட்டத்தை உருவாக்குறதுல கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பள்ளி கலைத்திட்டத்தில் பெண்கள் என்னெல்லாம் சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புக்ஸில் கொண்டு வரணும். பொதுவாகவே ஆண்களுடைய சாதனைகள் பற்றி அதிகமாக இருக்கும், பெண்கள் என்ன சாதிச்சிருக்காங்க அந்த மாதிரி வராது. பெண்களும் ஆண்களுக்கு ஈக்குவலாக சாதிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸில் பாலின சார்ந்த செக்ஷுவல் வேர்ட்ஸ் எல்லாமே இல்லாதிருந்தாலே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல்
ஒரு பக்கமே வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்குறது. ஆண்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் குடுக்குது. அந்த மாதிரி இல்லாம ஈக்குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி மாணவர்களுக்கு படிக்கும் பொழுதே சொல்லிக் குடுக்கணும். ஆஃபீஸ் வேலை மாதிரி தான் வீட்ல ஃபேமிலிய மெயின்டெயின் பண்ற லேடீஸ்க்கும் கஷ்டப்படுறாங்க. எல்லா வேலைகளும் அவங்க செய்றாங்க. வீட்டுக்குள்ள காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா வேலைக்குமே அவங்க வந்து செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்றத வெளியில போயிட்டு வேலை செஞ்சுட்டு வர ஆண்கள் அத புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பெண்களுக்கு தேவைப்படும் பொழுது வீட்டு வேலைகளையும் அவங்க செஞ்சு உதவி பண்ணணும். பெண்களுக்கு அப்படின்னும், ஆண்களுக்கும் அப்படின்னும் தனித்தனியான பாடங்கள உருவாக்காம, கரிக்குலம்க்கு நம்மளுடைய சொசைட்டிக்கு எது உகந்ததா இருக்கோ, அந்த மாதிரியான பாடங்கள கொண்டு வரலாம். அதே மாதிரி பாய்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சலுகைகள் குடுப்பாங்க. எப்படின்னா, ம் ஸ்கூல் வீட்லயும் சரி, பையன் தானே அப்படின்ற மாரி கொஞ்சம் உயர்வா பார்க்குறது, ஸ்கூல்லேயும் சரி பையன் தானே அப்படின்னு கொஞ்சம் உயர்வா பார்க்குறது, அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி. நம்மளுடைய டாய்லெட்ஸு இது எல்லாமே பெண்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும். சாப்பிட்ற இடம் அந்த மாரி தனியா கட்டி இருந்தா நல்லது. லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், மாணவர்களுடைய அட்மிஷனு, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, யூனிஃபார்ம்ஸு இது எல்லாமே கேர்ள்ஸ்க்கும், பாய்ஸ்க்கும் எல்லா ரூல்ஸுமே எல்லா யூனிஃபார்மே பொருந்துற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பாய்ஸு, கேர்ள்ஸு என்சிசி, என்எஸ்எஸ்ஸு இந்த மாதிரியான டீமில் அவங்க வந்து இன்வால்வ்மெண்ட்டோட இருக்கணும். பாலின வேற்றுமை காட்டாம 2 பேருமே ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும் இணைந்து செயல்படணும். இது வந்து ஆம்பள பையன் இவனுக்கு இந்த வேலை வேண்டாம், பொண்ணு இவங்களுக்கு இந்த வேலை வேணும் அந்த மாதிரி இல்லாம 2 பேருமே சேர்ந்து செயல்படணும். லேபு, ரிசர்ச்சு, ப்ராஜெக்ட்டு இதில் வந்து ஆண்கள், பெண்கள் 2 பேரும் பங்கெடுத்துக்கிட்டு அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டை பெஸ்ட்டாக காட்டணும். ஆசிரியர்களுக்கு இணையாக ஆசிரியர்கள் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஒரு நிறைய இடங்கள்ல பெண்களுக்கான போஸ்டிங் வந்து ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தது. இப்போது கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருந்தா கூட பெண்களையும் வந்து எல்லா கருத்தரங்குகள், விளையாட்டுகள், போட்டிகள், சுற்றுலா இது எல்லாத்தையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உதவணும். மாணவர்கள் மாதிரி தான் கற்றல் குறைபாடுடைய மாணவிகளுக்கும் சிறந்த பயிற்சி திட்டங்களை கொண்டு வரணும். அதே மாதிரி மீத்திர மாணவர்களுடைய ஸ்பெஷாலிட்டியை கண்டுபிடிச்சி அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு உதவணும். வீட்டில் இருக்கிற பெண்கள் அரசிகளாகவும், அந்த பிஸ்னஸ் இருக்கிற மாதிரியும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியும் அவங்களுடைய கலைகளை வந்து பாடநூல்களில் வரும்பொழுது சுதந்திர இந்தியாவில் குடியரசுத் தலைவர் பதவி முதல் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி வரைக்குமே பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எலெக்ஷனில் நிறைய பர்சன்டேஜ் அளவில் சலுகைகள் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே அவங்களுடைய சாதனைகள் இப்போ ஆண் வந்து இதை சாதிச்சா இதை பண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரி பெண்களும் எந்த மாதிரியான சாதனைகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சு பாடநூல்களில் அவங்களுடைய சாதனைகளும் இடம்பெறணும். அதுபோல் இடம்பெறும் பொழுது தான் அதை படிக்கிற மற்ற பெண்களுக்கும் இந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி திறமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அறிவியலில் சிறந்து விளங்கின மேடம் கியூரி அம்மையார் மாதிரி குறிப்புகள் கலைத்திட்டத்தில் பொருத்தமான இடங்களில், குறிப்பாக மொழி பாடங்களில் கொண்டு வரணும். எத்தனையோ சாதனை படித்த பெண்கள் இருக்காங்க. அவங்களுடைய சாதனைகளை சொல்லி அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போகணும். பெண்களும் திறமையானவர்கள் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். இதோட இந்த பாடம் முடியுது.